ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். வெல்கம் டு டாக்ஸ் அப்டேட் இன் தமிழ் சேனல். நம்மளுடைய இதில் வந்து மந்த்லி ஒரு ஃப்ரீ ஜூம் மீட்டிங் பண்றோம். ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூசிவா மெம்பருக்கு பண்ணுவோம். பட் இப்போ இன்விடேஷன் வந்து மெம்பர் அண்ட் நான் மெம்பர் எல்லாருக்குமே தான் இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு அட்லீஸ்ட் நான் மெம்பர் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆக்சுவலி இப்போ 56th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வந்து அதில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. மேஜரா நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டி வந்து எவ்வளவு வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு கைஸ்? சேட்ல போட முடியுமா? 8. தேங்க்யூ. கரெக்ட். ஸோ தீபா மேம் போட்டிருக்க ஆன்சர் கரெக்ட். ஸோ 7 வருஷம் கம்ப்ளீட் ஆயிட்டு இப்போ 8வது வருஷம் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா ஜிஎஸ்டில வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா ஜிஎஸ்டில ரேட்ல சேஞ்சஸ். ஸோ இதை பத்தி ஏ டு இசட் நம்ம கணேசமூர்த்தி சார் வந்து சொல்ல போறாரு. ஸோ கணேசமூர்த்தி சார் வந்து லாஸ்ட் ஒரு 2 இயராவே நம்மளுடைய பிளாட்ஃபார்ம்ல நிறைய வேரியஸ் டைப் ஆஃப் கிளாஸஸ் கொடுத்திருக்காரு. இது மாதிரி வெபினார் கொடுத்திருக்காரு. ஸோ வெல் நாலேஜபிள் பர்சன். ஸோ கோ ஹெட் சார். ஓகே, தேங்க்யூ சார். இன்னைக்கு வந்து சார் சொன்ன மாதிரி வந்து 56th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்ல முந்தா நாள் நடந்த மீட்ல பிரஸ் ரிலீஸ் வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க 3rd செப்டம்பர். ஸோ அதுல என்னென்னலாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் இன்னைக்கு இந்த வெபினார். ஓகேங்களா? சோ இதுல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட்ஸ் ஃபார் குட்ஸும் சர்வீசஸும் நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி எத்தனை டைப் ஆஃப் டாக்ஸ் ரேட்ஸ் இருக்கு ஜிஎஸ்டில? குட்ஸுக்கு கேட்கிறேன். குட்ஸுக்கு வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ரேட்ஸ் இருக்கு? So நிறைய பேர் 4 ரேட் போட்டிருக்கீங்க, 6, 5. ஓகே. சோ நான் சொல்றேன், ஒரு குட்ஸோட ரேட் இதுதான் அப்படின்னு எப்படி நமக்கு தெரியும்? உங்ககிட்ட கேட்கிறேன், எங்க போய் நம்ம பார்ப்போம் குட்ஸோட ரேட் என்னங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுப்போம்? ஹெச்எஸ்என்ல நமக்கு ஹெச்எஸ்என் என்னன்னு தெரியும், ரேட் எப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? கவர்மெண்ட் நம்ம கிட்ட எப்படி சொல்லியிருக்காங்க இந்த குட்ஸுக்கு இதுதான் ரேட் ஆஃப் டாக்ஸ் அப்படிங்கறத எப்படி நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க? நோட்டிபிகேஷன். எஸ். சோ ஜிஎஸ்டி ரேட் நோட்டிபிகேஷன் ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. அந்த நோட்டிபிகேஷன்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு எந்தெந்த குட்ஸ்க்கு எவ்வளவு ரேட் அப்படிங்கிறது தெரியும். சோ இப்போ நமக்கு பார்த்துட்டு இருக்க போறது பிரஸ் ரிலீஸ் தான். அதாவது நோட்டிபிகேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு ரெக்கமெண்டேஷன் தான் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த ரெக்கமெண்டேஷன் நோட்டிபிகேஷனா வந்தாதான் அது வந்து அமலுக்கு வரும். அது வரைக்கும் இது கிடையாது. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கிளியரா 22nd செப்டம்பர், அதாவது நவராத்திரி அன்னைக்கு உங்களுக்கு அமலுக்கு வரும்னு பிரஸ் ரிலீஸ்ல ரெக்கமெண்டேஷன் தான் கொடுத்திருக்காங்க. திரும்பவும் சொல்றேன், நோட்டிபிகேஷன் இல்லை. நோட்டிபிகேஷன் வந்துரும், 99% வந்துரும். வந்தால் அதுல என்ன டேட் சொல்லியிருக்கோ அந்த டேட்ல இருந்து தான் இந்த ரேட்லாம், இந்த சேஞ்சஸ்லாம் அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? சோ நம்ம என்ன கொஸ்டின் கேட்டோம்? எத்தனை ரேட் ஆஃப் டாக்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்னா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும்? நோட்டிபிகேஷன் எடுத்து பார்க்கணும். ஜிஎஸ்டி ரேட் நோட்டிபிகேஷன், பேஸ் நோட்டிபிகேஷன் என்ன, குட்ஸுக்கான பேஸ் நோட்டிபிகேஷன் நம்பர் என்ன, 1/2017 ஃபர்ஸ்ட் கொடுத்த நோட்டிபிகேஷனே, சென்ட்ரல் டாக்ஸ் ரேட் நோட்டிபிகேஷனே குட்ஸுக்கான ரேட் என்ன அப்படிங்கிறது தான். அந்த நோட்டிபிகேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா மொத்தம் 7 ஷெட்யூல் இருக்கும். சோ 7 ஷெட்யூல்னா 7 ரேட் ஆஃப் டாக்ஸ்னு அர்த்தம். சோ ரேட் ஆஃப் டாக்ஸ் எத்தனை இருக்கு? 7. ஃபர்ஸ்ட் 5, ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2 12, அப்புறம் 18, ஷெட்யூல் 4 வந்து 28, இதுக்கப்புறம் ஷெட்யூல் 5 வந்து 3%, அதுக்கப்புறம் 0.25%, அப்புறம் 1.5%. ஸோ அந்த ஷெட்யூல் எடுத்தீங்கன்னா 7 ரேட் ஆஃப் டாக்ஸ் இது வரைக்கும் லைவ்ல இருக்கு. இது இல்லாமையும் சில ரேட் ஆஃப் டாக்ஸ் இருக்கு. இது இல்லாம 6% ஒரு ரேட் ஆஃப் டாக்ஸ் இருக்கு. எக்ஸம்ப்டட விட்டுருங்க, செஸ்ஸை விட்டுருங்க. நான் சொல்றது ஒரு டாக்ஸபிள் குட்ஸ்க்கான ரேட் ஆஃப் டாக்ஸ். நம்ம 6% கூட விட்டுறலாம். அது ஒரு 3 கேட்டகரிக்கு தான் இருக்கு. ஃப்ளையாஸ் இந்த மாதிரி கேட்டகரிக்கு மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி சர்வீஸ் எடுத்துட்டீங்கன்னா அதுலயும் மேஜரா 5, 12, 18 தான் இருக்கு. அது இல்லாம 7.5% இருக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டி இருக்கு. ஸோ நம்ம குட்ஸுக்கு பார்ப்போம். இப்போ வரைக்கும் நமக்கு 7 ரேட் ஆஃப் டாக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 22/9க்கு அப்புறம் சேஞ்சஸ் ஆகுது. அப்போ எத்தனை ரேட் ஆஃப் டாக்ஸ் மிச்சம் இருக்கும்? குறையுமா, அதிகமாகுமா? இப்போ நமக்கு லைவ்ல 7 ரேட் ஆஃப் டாக்ஸ் இருக்கு. இந்த நோட்டிபிகேஷன் வந்து லைவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கரண்ட்ல எத்தனை ரேட் ஆஃப் டாக்ஸ் இருக்கும்? இவ்வளவுதான் கேட்கிறேன். ஓகே, மிக்ஸ்டு ஆன்சர்ஸ். நான் சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ புதுசா 40% ஒரு ரேட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால 8 ரேட் ஆஃப் டாக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இத்தனை ரேட் ஆஃப் டாக்ஸ் இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. அதை ஜஸ்ட் மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் 8 ரேட் ஆஃப் டாக்ஸ் இருக்கும் குட்ஸுக்கு மட்டும், எக்ஸம்ப்டட் இல்லாமல் டாக்ஸபிள் சப்ளைக்கு மட்டும் 8 இருந்தாலும் இதுல மேஜரா அப்ளிகபிள் ஆகக்கூடியது 518 மட்டும்தான் மேஜரா இருக்கும். மீதி எல்லாத்துலயும் வெறும் மினிமம் அமௌண்ட் தான் இருக்கும். 40% வச்சுக்கோங்க. இதுல ஒரு 4 ஐட்டம் இருக்கும், இதுல ஒரு 10 ஐட்டம் இருக்கும், இதுல 2 ஐட்டம் தான், இதுல ஒரு ஐட்டம், இதுல ஒரு ஐட்டம். 40%ல அதுல ஒரு 10 ஐட்டத்துக்குள்ளதான் இருக்கும். மீதி எல்லா
ஆயிரக்கணக்கான ஐட்டமும் 5ம் 18ம் சேர்ந்து தான் 5, 18ல மட்டும் தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அது 2 ஸ்லாப் ரேட்ன்னு சொல்றதுக்கு காரணம், மோர் தென் 90% ஆஃப் ஐட்டம் ஒண்ணு 5% இருக்கும். இல்ல 18% இருக்கும். மீதி எல்லாம் ஸ்பெஷல் ரேட் குட்ஸ் மாரி தான் இருக்கும். 12%ல 1, 2 தான் இருக்கும். 28ல 1, 2 தான் இருக்கும். 12, 8 அதெல்லாம் எதுவும் ரிமூவ் ஆகலைங்க. எதுவுமே ரிமூவ் ஆகல. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ பேசிக் இதுதான். இப்ப அடுத்து நம்ம அந்த பிரஸ் ரிலீஸ்க்குள்ள வரப்போறோம். பிரஸ் ரிலீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சேஞ்சஸ் இன் ஜிஎஸ்டி ரேட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். குட்ஸ்லயும், சர்வீசஸ்லயும் சேஞ்சஸ் பண்ண சொல்லி ரெக்கமெண்டேஷன் குடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? ரெக்கமெண்டேஷன் தான். இத பேஸ் பண்ணி நாளையிலேருந்தோ, இல்ல 22ஆம் தேதியிலேருந்தோ நம்ம ரேட்ட மாத்தி பண்ணிட முடியாது. ஓகேங்களா? அடுத்து. ஸோ சேஞ்சஸ் இன் ரேட் ஆஃப் குட்ஸ 2 வகையில நமக்கு குடுத்துருக்காங்க. ஏன்னா நெறையா கிட்டத்தட்ட ஒரு 391 ஐட்டம் சிஜிஎஸ்டி நோட்டிஃபிகேஷன்ல மட்டும் 391 ஐட்டத்துக்கான ரேட்ட சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால இத பிரஸ் ரிலீஸ்ல அப்படியே குடுக்காம அனெக்ஸரா குடுத்துருக்காங்க. ஹெச்எஸ்என் வைஸ் அனெக்ஸர் 1ல வந்து ஹெச்எஸ்என் வைஸ் குடுத்துருக்காங்க. இந்த 391 ஐட்டமும் ஹெச்எஸ்என் வைஸ் என்ன ஆர்டர்ல சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்குங்க. அனெக்ஸர் 2ல செக்டார் வைஸ் அந்தந்த பிசினஸ் செக்டார் வைஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத அனெக்ஸர் 2ல குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரேட் ஆஃப் குட்ஸ். அதுல பார்த்தீங்கன்னா, இந்த பான் மசாலா, குட்கா, சிகரெட்டு, டொபாக்கோ ஐட்டம்ஸ் இதுக்கெல்லாம் ஜர்தா இதுக்கெல்லாம் வந்து வேல்யூவேஷன சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம டிரான்சாக்ஷன் வேல்யூலேருந்து டாக்ஸ் போடுவோம். இனிமே ரீட்டெயில் சேல் பிரைஸ் எவ்வளோங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அதுல டாக்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஒரு ரெக்கமெண்டேஷன் குடுத்துருக்காங்க. அதாவது எம்ஆர்பி வேல்யூலேருந்து டாக்ஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. பார்க்கலாம். இதுக்கான சர்க்குலர் வந்து பின்னாடி தனியா இஷ்யூ பண்ண சொல்லி ரெக்கமெண்டேஷன் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாரி ஐஜிஎஸ்சி செஸ் ஒரு ஆர்ம்டு செடன் கார நீங்க இம்போர்ட் பண்ணீங்கன்னா, நீங்கள்ல பிரசிடென்ட்டுக்காக பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாக்காக ஒரு செடன் கார் அது வந்து டிஃபென்ஸ்க்காக அதாவது வாட்டர் ப்ரூஃப் புல்லட் ப்ரூஃப் இந்த மாரிலாம் இருக்கும் இல்லையா? அந்த மாரி உள்ள ஆ ஆர்ம்டு செடன் கார். ஆர்ம்டுன்னா நமக்கு உள்ள மிஷின்ஸ்லாம் இருக்கிற மாரி மிஷின்ஸ் என்ன சொல்றது? தற்காப்பு ஆயுதங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு கார பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாக்காக இம்போர்ட் பண்ணா, அதுக்கான ஐஜிஎஸ்டி அண்ட் காம்பன்சேஷன் செஸ். ஸோ இத வந்து எக்ஸம்ஷன் குடுத்துருக்காங்க. ரேட்ல இது 2 தான். அந்த அனெக்ஸர் 1, அனெக்ஸர் 2வ பார்க்கும்போது நமக்கு அந்த 390 ஐட்டம் என்னன்னு தெரியும். பின்னாடி பார்ப்போம். சர்வீசஸ்ல என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது அனெக்ஸர் 3, அனெக்ஸர் 4ஆ குடுத்துருக்காங்க. ஹெச்எஸ்என் வைஸ் அதாவது எஸ்சிஎஸ்சி வைஸ் என்னென்ன சேஞ்ச் ஆயிருக்குங்கிறத அனெக்ஸர் 3ல குடுத்துருக்குங்க. செக்டார் வைஸ் சேஞ்ச் ஆயிருக்கிறத அனெக்ஸர் 4ல குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது அனெக்ஸர் 1 அண்ட் 2, 1 அண்ட் 2ல 1 ஆர் 2, 3 ஆர் 4. இது 2ம் ஒண்ணு தான். இது ஹெச்எஸ்என் வைஸ் இருக்கும். இது செக்டார் வைஸ் இருக்கும். அனெக்ஸர் 1க்கும் 2க்கும். ஸோ நம்ம செக்டார் வைஸ் பார்த்துரலாம். கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே மாரி சர்வீஸும் செக்டார் வைஸ் பார்த்துரலாம். ஈஸியா இருக்கும். ஸோ இந்த 4 அனெக்ஸர்ல 2 அனெக்ஸர் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். குட்ஸும் 391 குட்ஸ் இருக்கிறதுனால எவ்வளவு சிம்பிளிஃபைடா ஷார்ட்டா சொல்ல முடியுமோ, நான் ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன். இந்த ஃபைல் வந்து ஆல்ரெடி குரூப்ல இருக்கு. இல்ல திரும்பவும் கூட அனுப்பி விடுறோம். நீங்க ரெஃபர் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களோட ஹெச்எஸ்என்க்கு ரேட் சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையான்னு நீங்க கண்ட்ரோல் எஃப் குடுத்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது இல்லாம சர்வீசஸ்ல வேற என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க ரேட் இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பிளனேஷன இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. தி ஸ்பெசிஃபைட் பிரெமிசஸ் அப்படிங்கிற டெஃபினிஷனுக்கு கீழ ஸ்டாண்ட் அலோன் ரெஸ்டாரண்ட் ஒரு ரெஸ்டாரண்ட் தனியா இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு ஹோட்டல்ல லொகேட் ஆயிருந்தா தான் இந்த ஸ்பெசிஃபைட் பிரெமிசஸ் அப்படிங்கிற கேட்டகரி அது எடுக்க முடியும். ஒரு ரெஸ்டாரண்ட் மட்டும் இருந்தா அவங்க ஸ்பெசிஃபைட் பிரெமிசஸ்ங்கிற கேட்டகரி எடுக்க முடியாது. ஸ்பெசிஃபைட் பிரெமிசஸ்க்கு 18% வித் ஐடிசி ரெஸ்டாரண்ட் சர்வீஸ்க்கு. அதர் தேன் ஸ்பெசிஃபைட் பிரெமிசஸ் 5% வித்தவுட் ஐடிசி. ஸோ ரெஸ்டாரண்ட் மட்டும் இருந்தா 5% வித்தவுட் ஐடிசி அப்படிங்கிறது தான் இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மீனிங் இதுதான். இது ஆல்ரெடி இருக்கு. ஒரு எக்ஸ்பிளனேஷன் மட்டும் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாரி இந்த லாட்டரி டிக்கெட்டும் அதுக்கான வேல்யூவேஷன் ரூல்ஸும் ஆ புதுசா வந்து கிளாரிஃபிகேஷன் குடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ குட்ஸ்லயும், சர்வீஸ்லயும் வந்த சேஞ்சஸ் இவ்வளவுதான். 2 அனெக்ஸர பார்த்தா நம்ம வேலை முடிஞ்சிடும். அனெக்ஸர் 2 அண்ட் அனெக்ஸர் 4. ஓகேங்களா?
ஸோ இன்னைக்கு நம்மளோட வேலை அனெக்ஸர் 2 அண்ட் 4 பார்க்கறது தான். ஸோ இதில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ரெக்கமெண்டேஷன் அந்த அனெக்ஸர் 2 அண்ட் 4 பார்க்கறதுக்கு முன்னாடி, வேற என்னென்ன ரெக்கமெண்டேஷன் குடுத்துருக்காங்கன்னா, இது 22 செப்டம்பர் வர மாரி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் குடுத்துருக்காங்க. 2வது இதில சொல்லியிருக்கக்கூடிய ஐட்டத்தில இந்த எதெல்லாம் சர்வீசஸ் எல்லாமே 22 செப்டம்பர்லேருந்து அமலுக்கு வந்துரும் அப்படிங்கிற மாரி ரெக்கமெண்டேஷன் குடுத்துருக்காங்க. அதே மாரி குட்ஸ் எல்லாமே 22 செப்டம்பர்ல. ஆனால் இந்த பான் மசாலா, குட்கா, சிகரெட்டு, ஜர்தா இதுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது எப்பன்னா, அவங்க அந்த செஸ் சம்மந்தமா இருக்கக்கூடிய லோன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் அவங்க ஸ்டேட்டுக்குள்ள செட்டில் பண்ணி, அந்த அக்கவுண்ட்ட குளோஸ் பண்ணதுக்கப்புறம், இத லைவ்க்கு கொண்டு வர போறதா சொல்றாங்க. ஸோ எக்செப்ட் பான் மசாலா, குட்கா, சிகரெட்டு, சூவிங் டொபாக்கோ, ஜர்தா டோட்டலா சொல்லப்போனா புகையிலை பொருட்கள். சிம்பிளா சொல்லப்போனா, இந்த பொருட்களுக்கெல்லாம் ரேட் ரிவைஸ் ஆகவில்லை. இப்போதைக்கு ஆகல. ஓகேங்களா? அதான் சொல்லியிருந்தேன். இந்த லோன் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அப்ளிகேஷன் இதெல்லாம் குளோஸ் பண்ணதுக்கப்புறம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து. இது இல்லாமல் வந்து ரீஃபண்ட் 90% ப்ரொவிஷனல் ரீஃபண்ட் இன்வெர்ட்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சருக்கும் இன்னொரு ரீஃபண்ட் இருக்கு. பின்னாடி அத நம்ம பார்ப்போம். ஸோ ஆம் அதுக்கு வந்து 90% ப்ரொவிஷனல் ரீஃபண்ட் வந்து குடுக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்து. வேற இருக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாம் அனெக்ஸர் 5ல குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸ்போர்ட் ஆல்ரெடி 90% இருக்கே சார். ஃபார் எக்ஸ்போர்ட்க்கு ஆல்ரெடி 90% ப்ரொவிஷனல் ரீஃபண்ட் இருக்கு. இப்போ புதுசா உள்ள ரெக்கமெண்டேஷன் இது. ஸோ ப்ராசஸ் ரிஃபார்ம் மத்த சேஞ்சஸ் எல்லாம் அனெக்ஸர் 5ல பிரேக்கப் குடுத்துருக்காங்க. அதே மாரி ஜிஎஸ்டி அப்பல்லட் ட்ரிபியூனல் இந்த மந்த் எண்டுக்குள்ள அது அவங்களோட எப்படி சொல்றது? அப்பீல வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிசம்பர்ல இருந்து ஹியரிங்கும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. 30/6/2006க்குள்ள எல்லா பெண்டிங் அப்பீல்ஸையும் கிளியர் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எல்யூடி வித் பேமெண்ட் தான் அது உடனே ரீஃபண்ட் வந்துருதே. அதுக்கு புரோவிஷனல்லாம் வராது சார். அது எப்படி? அந்த ஐஜிஎஸ்டி வந்து ஸ்க்ரால் ஸ்டேட்டஸ் பாஸ் ஆனா உங்களுக்கு ஃபுல்லாவே ரீஃபண்ட் வந்துருது. அதுக்கெல்லாம் புரோவிஷனல்லாம் கிடையாது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஆம் அட்வான்ஸ் ரூலிங்கோட அப்பல்லட் அத்தாரிட்டியுமே அந்த ஜிஎஸ்டி அப்பல்லட் ட்ரிபியூனல் தான் அப்பல்லட் அத்தாரிட்டியா செயல்பட போகுது. ஓகேங்களா? அடுத்து. ஸோ நம்ம அனெக்ஸர் 1 ஸ்கிப் பண்றோம். ஏன்னா இது ஹெச்எஸ்என் வைஸ் இருக்கு. இதே 391 ஐட்டமும் பின்னாடி செக்டார் வைஸா குடுத்துருக்காங்க. அத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? 391 ம். செக்டார் வைஸ் குடுத்துருக்காங்க. அனெக்ஸர் 2 ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட் செக்டார். ஃபுட் செக்டார்ல என்னென்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5% இருந்ததெல்லாம் நில் ஆக்கியிருக்காங்க. என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஐட்டம். அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் மில்க், யுஹெச்டி மில்க் அப்படிங்கிறது 5% இருந்தது. இப்ப அத 0 ஆக்கியிருக்காங்க. அதே மாரி சென்னா, பன்னீர் இதெல்லாம் வந்து பாக்கெட்ல போட்டு வித்தா 5% இருந்தது. இப்ப அத எக்ஸம்ப்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாரி பிரெட். பிரெட் வந்து எக்ஸம்ப்ட். ஆனா அதே பீஸா பிரெட்டா இருந்ததுன்னா 5% இருந்தது. இப்போ நில். சப்பாத்தி, ரொட்டி, பரோட்டா இது எல்லாமே நில் ஆக்கிட்டாங்க. பரோட்டாலாம் 18% இருந்தது. இப்போ நில்லு. ஓகேங்களா? அதே மாரி 12% இருக்கிறதெல்லாம் 5% ஆக்கியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ஸ்டு மில்க்கு, பட்டரு, அதுலேருந்து வரக்கூடிய ஆயில், சீஸு, பிரேசில் நட்டு அதாவது நட்ஸ், ஃப்ரூட் அண்ட் நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை நட்ஸ் எல்லாமே 12% இருந்தது. பிஸ்தா, முந்திரி எல்லா நட்ஸுமே இப்போ 5% மாறியிருக்கு. இதெல்லாம் ஃபுட் செக்டார்ல வந்திருக்கக்கூடிய இது. டேட்ஸு, அத்திப்பழம், பேரிச்சம்பழம், பைனாப்பிள் இதெல்லாம் வந்து காய வச்சு ஐ மீன் ட்ரை 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 ஃப்ரூட்ஸா இருக்கும் இல்லையா? எந்த வகையான ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ட்ரை நட்ஸ் எல்லாமே வந்து 12 இருந்து 5%ஆ மாத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அது இல்லாம ஆயில்ஸ், ஃபேட்டு, ஆயிலு இது எல்லாமே வந்து 12 இருந்து 5% ஆயிருச்சு. எல்லா ஆயிலுமே 12% இருந்து 5% ஆயிருக்கு. ஓகேங்களா? ஜூஸ், எக்ஸ்ட்ராக்ட் ஜூஸ் ஆஃப் மீட் ஓகே இது இல்ல.
சாப்பிடக்கூடிய எல்லா ஐட்டமும் பேக் பண்ணியிருந்தாலும், பேக் பண்ணலைனாலும் எல்லாமே 5% கொண்டு வந்துட்டாங்க. சுகர் ஃபாயில் கன்ஃபெக்ஷனரி, ஸ்வீட்டு, காரம், பாஸ்தா, மிக்ஸ்சர் எல்லாமே எதுவா இருந்தாலும் டொமேட்டோ சாஸு, மஷ்ரூமு இதெல்லாமே 12ல இருந்தது. இப்ப எல்லாமே 5% கொண்டு வந்துட்டாங்க. நீங்க அந்த ஹெச்எஸ்என வச்சு உங்க ப்ராடக்ட்ட வச்சு செக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்கான்னு. கோகனட் வாட்டர், இளநீர வந்து பேக் பண்ணி வித்தா 12ல இருந்தது. இப்ப 5 கொண்டு வந்துட்டாங்க. ஈஸ்ட்டு, காளான், சிக்கரி இந்த மாரி ஐட்டம் எல்லாமே வந்து சாஸு, மயோனைஸ் எல்லாம் 12ல இருந்தது. இப்போ 5% ஓகேங்களா? மிக்ஸ்சரு, சேவு, காரா பூந்தி இது எல்லாமே பேக் பண்ணி வித்தா 12ல இருந்தது. இப்ப பேக் பண்ணி வித்தாலும் சரி, லூஸ்ல வித்தாலும் சரி 5% தான். 20 லிட்டர் வாட்டர் பாட்டில் 12% இருந்தது. இப்ப 5%ஆ மாத்திட்டாங்க. நம்ம ஆஃபீஸ்ல வாங்குவோம் இல்லையா? வாட்டர் கேன், ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ அது மாறிருச்சு. அதே மாரி பால்ல செய்யப்பட்ட பிவரேஜஸ், ரோஸ் மில்க்கு, பாதாம் மில்க்கு ஸோ இதெல்லாமே 5%ஆ மாறிருச்சு. ஓகேங்களா? 18ல இருந்து 5 என்னென்ன மாறியிருக்கு? இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் செக்டார் அகைன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒண்ணு தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஃபுட் செக்டார். மால்ட்டு, வேற அது சம்மந்தப்பட்ட எல்லாமே திரும்ப திரும்ப வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் தான் வரும். 18% இருந்த எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் கிட்டத்தட்ட ஸ்வீட்லாம் இருந்தது. சுகர் கன்ஃபெக்ஷனரி முன்னாடி சொன்ன எல்லா இதுவுமே ஸ்டேஷனரீஸ்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? எல்லா சுகர்ஸ் அண்டு நம்ம சாப்பிடக்கூடிய ஸ்வீட் எல்லாமே 5% மாறிடுச்சு. சாக்லேட் 18% இருந்தது. இப்ப 5% தான். அதே மாதிரி ஆ கேக்கு எல்லாமே கேக் எல்லாமே 18% இருந்தது. இப்ப 5%. வேற காஃபி 18% இருந்தது. 5%. இந்த ஹெச்எஸ்என்ல வரக்கூடிய 1905 இந்த ஹெச்எஸ்என்ல வரக்கூடிய எல்லா ஐட்டமும் 5% மாறிடுச்சு. சூப்பு, ஐஸ்கிரீம் 18% இருந்தது. 5% ஆயிருக்கு. ஓகேங்களா? வேற ஃபுட் பிரிப்பரேஷன் நாட் எல்ஸ்வேர் ஸ்பெசிஃபைட். இதுல தான் எல்லா ஐட்டமும் கவர் ஆகும். அதாவது இதுக்கு முன்னாடி வராத, இதுல எங்கேயும் சொல்லாத எல்லா ஐட்டமும் 18ன்னு இருந்தது. இந்த இட்லி, தோசை பேட்டர் முதற்கொண்டு 18%ல இருந்தது. இப்ப எல்லாமே 5%க்கு வந்துருச்சு. ஓகேங்களா? என்ன வகையான பவுடர் ஈட்டபிள் மிக்ஸா இருந்தாலும் அது 5% தான் இனிமேல். வாட்டர் வந்து உங்களுக்கு 18 இருந்தது. இப்ப 5% மாத்திட்டாங்க. நீங்க அந்த தண்ணீய நீங்க என்ன ப்ராசஸ் பண்ணியிருந்தாலும் அது 5% தான். கண்டெய்னர்ல குடுத்தா வேற ரேட்டு. இது கண்டெய்னர்ல இல்லையேன்னா. ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்கு? வேற 18ல இருந்து 40க்கு மாத்திருக்காங்க. எத மாத்திருக்காங்கன்னா, அதர் நான் ஆல்கஹாலிக் பிவரேஜஸ். ஸோ கூல் ட்ரிங்க்ஸ், ஏரியேட்டட் வாட்டர் இது எல்லாமே 18ல இருந்து 40க்கு மாத்திருக்காங்க. கோக்கு, பெப்சி இது எல்லாமே உங்களுக்கு 40%ஆ மாத்திருக்காங்க. 18லேருந்து 40 டைரக்ட்டா. அடுத்து 28லேருந்து 40 மாறுனது என்னன்னா, பான் மசாலா, காஃபினேட்டட் பிவரேஜஸ், கார்பனேட்டட் பிவரேஜஸ் அண்ட் ஏரேட்டட் வாட்டர்ஸ். ஸோ இது எல்லாமே கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ். இது மட்டும் டொபாக்கோ ஐட்டம்ஸ். இது எல்லாமே 28லேருந்து 40%க்கு மாத்திருக்காங்க. ஓகேங்களா? 40% பிளஸ் செஸ் தான். இப்போதைக்கு ரெக்கமெண்டேஷன்ல செஸ்ஸ ரிமூவ் பண்றதா எங்கேயுமே சொல்லல. இந்த ஸ்டார் போட்டிருக்க ஐட்டத்துக்கு மட்டும் தான் செஸ்ஸ ரிமூவ் பண்றதா சொல்லியிருக்காங்க. பான் மசாலாக்கு செஸ்ஸ ரிமூவ் பண்றதா சொல்லிட்டாங்க. ஆனா இந்த காஃபினேட்டட் பிவரேஜஸ்க்கு எங்கேயும் ரிமூவ் பண்ண மாரி சொல்லல. அதனால நோட்டிஃபிகேஷன் வந்தா தான் நமக்கு எக்ஸாக்ட்டா தெரியும். ஓகேங்களா? இந்த பிரஸ் ரிலீஸ மட்டும் படிச்சா இங்க ஸ்டார் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸ்டாருக்கு மட்டும் தான் உங்களுக்கு டேட் வந்து அப்புறமா இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம எஃப்ஏக்யூ பின்னாடி இருக்கு. அதுல போட்டிருக்காங்களான்னு வேணா பார்க்கலாம். ஸோ ஃபுட் செக்டார் பார்த்தாச்சு. கிளியரா எல்லாருக்கும். அடுத்து டொபாக்கோ. டொபாக்கோ ஐட்டத்துல வந்து ஒரு 18லேருந்து 5ஆ குறைச்சிருக்காங்க. எது எதுக்குன்னா, பீடி ராப்பர் லீவ்ஸ், இந்தியன் கத்தா. ஸோ இந்த 2 ஐட்டம் மட்டும் 18%லேருந்து 5%ஆ குறைச்சிருக்காங்க. பீடிய அதே மாரி 28லேருந்து 18%ஆ குறைச்சிருக்காங்க. குறைச்சிட்டு அதுக்கு செஸ்ஸ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பீடிக்கு. ஓகேங்களா? 28லேருந்து 40க்கு என்னென்ன மாத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, மீதி எல்லா டொபாக்கோ, சிகரெட்டு வேற எல்லா ஐட்டமும் புகையிலை பொருட்கள் எல்லாமே 28லேருந்து 40க்கு மாறிடுச்சு. செஸ் கிடையாது. இந்த ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் செஸ்ஸ ரிமூவ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்ளிகபிள் ஆகும். அக்ரிகல்ச்சர் செக்டார்ல என்னென்ன மாத்திருக்குங்க? நம்ம இப்ப 3 செக்டார்ல இருக்கோம். அக்ரிகல்ச்சர் செக்டார்ல என்னென்ன மாத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்
ஃபிக்ஸ்டு ஸ்பீட் டீசல் என்ஜின். இதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் அப்படிங்கிறதுனால இத வந்து 5க்கு மாத்திருக்காங்க. ஹேண்ட் பம்ப்ஸ்லாம் 12 இருந்தது 5 மாத்திருக்குங்க. நாசில்ஸ், ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ட்ரிப் இரிகேஷன் சொட்டு நீர் பாசனத்துக்கு தேவையான நாசிலும், ஸ்ப்ரிங்க்லரும் 5% குறைச்சிருக்காங்க. அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆ ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் ரோலர், அதாவது அந்த மண்ண பதப்படுத்துவாங்க இல்லையா? ரோல் ஆகும் இல்லையா? டிராக்டர்ல அட்டாச் பண்ணி அதெல்லாம் வந்து 5% மாத்திருக்குங்க. அதே மாரி ஹார்வெஸ்டிங் அண்ட் த்ரெஷிங் மிஷினரி, அறுவடை செய்கிறதுக்கான மிஷினரி எல்லாமே 5% மாத்திட்டாங்க. வேற அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, பொல்ட்ரி கீப்பிங் இதுக்கு தேவையான எல்லா மிஷினரியும் 5. உரத்துக்கு தேவையான மிஷின் 5. டிராக்டர் சம்மந்தப்பட்ட எல்லாமே 5%. ஓகேங்களா? டிராக்டர் 5% மாத்திட்டாங்க. 12ல இருந்து. ஓகே வேற என்ன? ஹேண்ட் ப்ரொபல்டு வெஹிக்கிள்ஸ், தள்ளுவண்டி, கைவண்டி, ரிக்ஷா இதெல்லாமே 5% மாறிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து ஃபெர்டிலைசர் செக்டார். உரங்கள்லாம் 18% இருந்தது. இப்ப 5ஆ மாறிடுச்சு. சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், அம்மோனியா இந்த ஆசிட்ஸ் எல்லாமே ஆசிட்ஸ் அண்ட் அதர் பயோ பெஸ்டிசைட்ஸ் உயிர் பூச்சிக்கொல்லி இது எல்லாமே வந்து நமக்கு 5%ஆ குறைச்சுட்டாங்க. அதே மாரி 18லேருந்து 5% என்னென்ன குறைஞ்சிருக்கு அக்ரிகல்ச்சர் செக்டார்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராக்டரோட டயரும், டியூபும் வந்து 18ல இருந்தது. இப்ப 5க்கு குறைச்சுட்டாங்க. அதே மாரி டயரும் வந்து 18ல இருந்தது 5க்கு குறைச்சுட்டாங்க. டியூபும் 18ல இருந்தது 5க்கு குறைச்சுட்டாங்க. டிராக்டர் சம்மந்தப்பட்ட எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் பிளாஸ்டிக் ஸ்கிராப்ல எந்த சேஞ்சஸும் கிடையாதுங்க. அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு அதாவது டிராக்டருக்கு சம்மந்தப்பட்ட எல்லா ஐட்டம் வீல் ரிம்மு, டிராக்டரோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே பம்பரு, பிரேக்கு, கியர் பாக்ஸு, ரோடு வீல் எல்லாமே டிராக்டருக்கான ரேடியேட்டர், சைலன்சர், கிளட்ச், ஸ்டீரிங் வீல், ஹைட்ராலிக், ஃபெண்டர், ஹுட் இந்த மாரி எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் டிராக்டர் சம்மந்தப்பட்ட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் 5% மாத்திட்டாங்க. ஸோ 4 செக்டார் நம்ம பார்த்துட்டோம். இப்ப 5வது செக்டார் கோல். கோல்ல என்ன மாத்திருக்காங்கன்னா 5% இருந்ததுல 18%ஆ மாத்திருக்காங்க. கோல் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ கோல்னா நிலக்கரி, லிக்னைட்டு, பீட்டு இதெல்லாமே அது சம்மந்தப்பட்டது தான். 18% மாத்திருக்காங்க. ஓகேங்களா? காட்டன் பாக்ஸ் 5% குறைச்சிருக்காங்கங்க. பின்னாடி வரும் பார்ப்போம். ஸ்கிராப்புக்குன்னு தனி ரேட் கிடையாது. பேப்பர் போர்டுக்கு என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் வரும். ஓகேங்களா? பிரிண்டிங் ஜாப் ஒர்க் ஜிஎஸ்டி ரேட் வந்து 5%. அந்த பிரிண்டிங் ஜாப் ஒர்க் எதுக்கான பிரிண்டிங்கிறத பொறுத்து மாறும். ஓகேங்களா? டெக்ஸ்டைல் பிரிண்டிங் ஆல்ரெடி 5% தான் இருக்கு. நீங்க எந்த பிரிண்டிங்ன்னு சொல்றீங்கன்னு தெரியல. ரினியூவபிள் எனர்ஜி. ரினியூவபிள் எனர்ஜி செக்டார் வந்து 6ஆ நம்ம பார்க்க போறோம். இந்த ரினியூவபிள் எனர்ஜில என்னென்ன வருதுன்னா, சோலார் குக்கர், சோலார் வாட்டர் ஹீட்டர் இதெல்லாம் 12ல இருந்தது. இப்ப 5க்கு மாத்திருக்காங்க. அது இல்லாமல் அதர் ரினியூவபிள் எனர்ஜி டிவைசஸ் அதாவது வந்து சோலார் பவர் தான். சோலார், விண்ட் மில்லு இது எல்லாமே வந்து 12ல இருந்து 5 மாறிருச்சு. இதே மாரி ஃபியூவல் செல் மோட்டார் வெஹிக்கிள் இதுவும் 5%ஆ குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா? எந்த கோலா இருந்தாலும் 18% தாங்க. டெக்ஸ்டைல் டையிங் மெட்டீரியல் ரேட் அது என்ன மெட்டீரியல்னு சொல்லுங்க? டையிங் மெட்டீரியல்னா என்னது? டெக்ஸ்டைல் செக்டார்ல என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். டைஸ்லாம் எந்த சேஞ்சஸும் இல்லைங்க. ஸோ டெக்ஸ்டைல் செக்டார்ல என்னென்ன சேஞ்சஸ்னா, சூவிங் த்ரெட் நம்ம தைக்கக்கூடிய நூல் வந்து 12லேருந்து 5ஆ குறைச்சிருக்காங்க. சிந்தெடிக் ஆர்டிஃபிஷியல் ஃபிலமென்ட் யான். பிரிண்டிங் இங்க்லயும் எதுவும் சேஞ்சஸ் இல்லைங்க. இதுல சொல்லியிருக்க 391 ஐட்டம் தவிர வேற எதுலயும் சேஞ்சஸ் இல்ல. ஓகேங்களா? இத ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிரும். ஆர்டிஃபிஷியல் ஃபிலமென்ட் யான் இது எல்லாமே 5% மாத்திருக்குங்க. அதே மாரி சூவிங் த்ரெட், ஆ யானு இது எல்லாமே வந்து 12ல இருக்கிறது எல்லாமே 5% வந்துருச்சு. ரப்பர் த்ரெட் இது எல்லாமே நீங்க ரெஃபர் பண்ணி பார்த்துக்கங்க. டெக்ஸ்டைல்ல உள்ளவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகக்கூடியது. கயிறு, கேபிளு இதெல்லாம் வந்து 12 இருந்தது. இப்போ 5% ஆயிருச்சு. அதே மாரி கார்பெட், டெக்ஸ்டைல் ஃப்ளோர் கவரிங் இது எல்லாமே வந்து 12ல இருந்து 5% குறைச்சுட்டாங்க. ஓகேங்களா? டெர்ரி டவல். டெர்ரி டவலும் 12ல இருந்து 5% ஆயிருச்சு. வேற என்ன இருக்கு? லேபிளு, பேட்ஜஸு லேபிள் எல்லாமே 12 இருந்தது. இப்ப 5% ஆக்கிட்டாங்க. பாலிஸ்டர் யானும் 5% தான். வேற என்ன இருக்கு? எம்ப்ராய்டரியும் 5% 12ல இருந்து 5 ஆயிடுச்சு.
குவல்டட் டெக்ஸ்டைல் மெட்டீரியல் உள்ள பஞ்சு அடைச்ச மெட்டீரியல்லாம் வந்து 12 இருந்தது. இப்ப 5% ஆயிடுச்சு. ஓகேங்களா? வேற என்ன? ஸோ இந்த டெக்ஸ்டைல் ஐட்டம்லாம் நீங்க செக் பண்ணிக்கங்க. டெக்ஸ்டைல் ஃபேப்ரிக், உங்களுக்கு டெக்ஸ்டைல் ஹோஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் கன்வேயர் பெல்ட் இது எல்லாமே வந்து எவ்வளவு ஆயிடுச்சு? 5% ஆயிடுச்சு. ஓகேங்களா? டெக்ஸ்டைல் கேப்பு, ஹேட்ஸ், தொப்பி, வேற குவில்டட் டெக்ஸ்ட் மெட்டீரியல் ஒரு பீஸோட வேல்யூ ரூ. 2,500 கீழ இருந்தா அது எல்லாமே 5%ஆ குறைச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்டைல் செக்டார்ல ரேட் எதுவும் சேஞ்ச் ஆகல. ஆனா வேல்யூவ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அப்பேரல், குளோத்திங் அக்சஸரீஸ் கார்மெண்ட் ஐட்டம் எல்லாமே ரூ. 1000 கீழ இருந்தா 5%, ரூ. 1000 மேல இருந்தா 12% இருந்தது இல்லையா? இப்ப ரூ. 2,500 கீழ இருந்தாலே 5% கட்டுனா போதும். ஸோ எக்ஸம்ப்ஷன் வந்து லிமிட்ட இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ரூ. 2,500 வரைக்கும் பெர் பீஸ் ரூ. 2,500 வரைக்கும் 5% தான் டாக்ஸ். காட்டன் குல்ட்டுக்கும் அதே தான். மெடிசின் பின்னாடி வரும் சார். அப்புறம் 18%லேருந்து 5% மாத்துன ஐட்டம் என்னன்னா, இந்த ஹெச்எஸ்என்ஸ்லாம். ஆர்டிகல் ஃபிலமென்டோ, சிந்தெடிக் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஸ்டாப்பிள் ஃபைபர், வேஸ்ட் ஆஃப் மேன் மேட் ஃபைபர் இந்த ஹெச்எஸ்எம் ஐட்டம்லாம் 18லேருந்து 5%ஆ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 12லேருந்து 18ஆ என்னென்ன இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள்ஸ், அப்பேரல்ஸ் அண்ட் குளோத்திங் இந்த கார்மெண்ட்ஸ் ஐட்டம் எல்லாமே 61, 64 வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? 2,500க்கு கீழ வரைக்கும் 5%. பிவிசி பைப்லாம் எந்த சேஞ்சஸும் கிடையாதுங்க. அடுத்தது வந்து என்ன சொன்னா, ரூ. 2,500 கீழ உள்ளதெல்லாம் 5%, 2,500க்கு மேல உள்ளதெல்லாம் 18%. ஸோ 12% டெக்ஸ்டைல்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து ஹெல்த் செக்டார். இப்ப நம்ம 8வது இடத்துல இருக்கோம். ஹெல்த் செக்டார் இது. ஹெல்த் செக்டார்னா என்னன்னா, நீங்க மெடிக்கல் ஐட்டம் கேட்டீங்களா? பார்மசூட்டிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் இதுல 5% இருந்த குட்ஸ் எல்லாம் இப்ப நில் ஆக்கியிருக்காங்க. என்னென்னன்னு லிஸ்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இந்த ஐட்டம்ஸ், இந்த மெடிசின்ஸ் எல்லாமே நில் ஆக்கியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு படிச்சு பார்க்கவே வாயில் நுழையாது. ஏன்னா எல்லாம் சயின்டிஃபிக் நேமா இருக்கும். ஸோ யாரெல்லாம் மெடிக்கல் வச்சிருக்கீங்களோ, மெடிக்கல் கிளையன்ட் இருக்கோ, நீங்க இத ரெஃபர் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த ஐட்டம்லாம் குறைஞ்சிருச்சா? இதெல்லாம் உங்களுக்கு நில் ஆயிருக்கு. இதெல்லாம் நீங்க சப்ளை பண்றீங்களா? அதே மாரி 12% இருந்தது 5% ஆயிருக்கு. என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, அனஸ்தீசியா, பொட்டாசியம் அயோடைட், ஸ்டீம், அயோடின், மெடிக்கல் கிரேட் ஆக்ஸிஜன் இதெல்லாமே ஹாஸ்பிட்டல் செக்டார் தான். அங்க வரக்கூடிய அனிமல் பிளட் ஸோ இந்த மாரி ஐட்டம்லாம் உங்களுக்கு பார்மசூட்டிக்கல் குட்ஸ். இது எல்லாமே 12லேருந்து 5%ஆ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. சர்ஜிக்கல் அப்பர் கிளவுஸ்லாம் 12% இருந்தது. இப்போ 5%ஆ ரெடியூஸ் பண்ணியிருக்குங்க. அதே மாரி ஸ்பெக்டாக்கிள்ஸ் கண்ணாடி இதெல்லாம் வந்து 12லேருந்து 5ஆ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 18லேருந்து 5ஆ என்னென்ன ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, தெர்மாமீட்டர் 5%ஆ ரெடியூஸ் பண்ணியிருக்குங்க. அதே மாரி மெடிக்கல், சர்ஜிக்கல், டென்டலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமென்ட் எல்லாமே 5%ஆ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எஜுகேஷன் செக்டார்ல என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரேசர் 5% இருந்த எரேசர் இப்ப நில். ஓகேங்களா? சார் ஆயுர்வேதிக், ஆர்கானிக் மெடிசினுக்குன்னு தனியா எதுவும் கிடையாது சார். இதான் லிஸ்ட்டு. உங்க மெடிசின் இந்த ஹெச்எஸ்என்ல வருதுன்னா, அது உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? காமனா எதுவுமே ரெடியூஸ் பண்ணல. அந்தந்த ஸ்பெசிஃபிக் ஹெச்எஸ்என், ஸ்பெசிஃபிக் ஐட்டம் இருக்கு. நீங்க ரெஃபர் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட ஐட்டம் என்ன இதுல கவர் ஆகுதுன்னு. 12% இருந்தது நில் ஆயிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் செக்டார்ல. இந்த மேப்பு, பென்சில் ஷார்ப்னர், பென்சிலு, எக்சைஸ் புக், கிராஃப் புக் இதெல்லாம் 12% இருந்தது. இப்போ அதுக்கு டாக்ஸ் கட்ட தேவையில்லை. ஓகேங்களா? 12-5%. ஸோ 12லேருந்து 5% என்ன ரெடியூஸ் ஆயிருக்குன்னா, மேத்தமேட்டிக்கல் பாக்ஸஸ், ஜியாமெட்ரி பாக்ஸஸ், கலர் பாக்ஸஸ் இதெல்லாம் வந்து 12லேருந்து 5% ஆயிருக்கு. ஸோ ரிவைஸ் ரேட் ஆஃப் டாக்ஸ் லிஸ்ட்டே இதுதான். நீங்க தனியா எந்த லிஸ்ட்டும் கிடையாது. இதுதான் லிஸ்ட்டு. காமன் மேன் ஐட்டம்ஸ். ஸோ மத்த காமன் மேன் ஐட்டம்ஸ் செக்டார் 10ல வந்து காமன் மேன் ஐட்டம்ஸ் என்னென்ன ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 12லேருந்து 5%ஆ குறைச்சிருக்கக்கூடிய ஐட்டம் வந்து டூத் பவுடர், கேண்டிலு, தீப்பெட்டி, ஃபீடிங் பாட்டிலு, நிப்பில்ஸு, ஹேண்ட் பேக்கு, டேபிள் வேர், கிச்சன் வேர் ஆஃப் வுட் இதெல்லாமே வந்து 12லேருந்து 5ஆ குறைச்சிருக்குங்க. கொடை, அம்பர்லா, ட்ரிம் பண்ணக்கூடிய அக்சஸரீஸ்,
இது எல்லாமே 5% ஆயிருக்கு. டேபிள் வேர், கிச்சன் வேர், வீட்டு உபயோகப் பொருட்கள் இது எல்லாமே வந்து 5% குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா? தைக்கக்கூடிய ஊசி, கெரசின் பர்னரு, கெரசின் ஸ்டவ்வு, வுட் பர்னிங் ஸ்டவ்வு, அது அயர்ன்ல ஆயிருந்தாலும் சரி, ஸ்டீல்ல ஆயிருந்தாலும் சரி 5% ரெடியூஸ் பண்ணியிருக்குங்க. ஓகேங்களா? காப்பர் பாத்திரம், இரும்பு பாத்திரம், ஸ்டீல் பாத்திரம், ஆ பித்தள பாத்திரம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு 5% ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அலுமினிய பாத்திரம் எல்லாமே 5% ரெடியூஸ் ஆயிருக்கு. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்க்கு 18% தான். அதுல எந்த இதுவும் கிடையாது. டியூஷன் ஃபீஸ் 18% தான். சீவிங் மிஷின், ஆ தையல் மிஷின் 12லேருந்து 5ஆ குறைஞ்சிருக்கு. அதே மாரி சைக்கிள் 12லேருந்து 5ஆ குறைச்சிருக்கு. சைக்கிளோட பார்ட் அண்ட் அக்சஸரீஸ் 12லேருந்து 5ஆ குறைஞ்சிருக்கு. ஃபர்னிச்சர் போலி மேட் ஆஃப் பாம்பு, மூங்கில்ல செய்யக்கூடிய ஃபர்னிச்சர் வந்து 12லேருந்து 5ஆ குறைச்சிருக்கு. ஹரிகேன் விளக்கு, கெரசின் விளக்கு, பெட்ரோமேக்ஸ் லைட்டு, சிம்னி விளக்கு எல்லாமே 12லேருந்து 5ஆ குறைஞ்சிருக்கு. சீப்பு, ஹேர் பின்னு, வேற தலையில யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பின்னும் 12லேருந்து 5%ஆ குறைச்சிருக்குங்க. நாப்கின்னு, பேபீஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின், அ பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டயப்பர் எல்லாமே 12லேருந்து 5ஆ குறைச்சிருக்கு. பேக்டு ஸ்நாக் ஐட்டம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். 5%ஆ குறைஞ்சிருச்சு. இந்த ஐடிசி பத்தி லாஸ்ட்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் குட்ஸ், சர்வீஸ முடிச்சுருவோம். 18% இருந்து 5% என்னென்ன ரெடியூஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பவுடர், டால்கம் பவுடர், ஃபேஸ் பவுடர் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய பவுடரு, ஹேர் ஆயிலு, ஷாம்பு இது எல்லாமே 5% ரெடியூஸ் ஆயிருக்கு. அதே மாரி டூத் பேஸ்ட், ஷேவிங் கிரீமு, டாய்லெட் சோப்லாம் 18% இருந்தது. எல்லாமே 5. டூத் பிரஷ் இது எல்லாமே 5% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம இப்ப 10 செக்டார் பார்த்துட்டோம். அடுத்து கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ். கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ 28லேருந்து 18ஆ குறைச்சிருக்காங்க. என்னென்ன ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா, ஏசி, டிஷ் வாஷிங் மிஷின் இது 2ம் 28ல இருந்தது. இப்ப 18ஆ குறைச்சிருக்காங்க. ஏசியும், டிஷ் வாஷிங் மிஷினும் 18ஆ குறைச்சிருக்காங்க. டிவி, டிவியும் 28ல இருந்து இப்ப 18ஆ குறைச்சிருக்காங்க. பிளேயர்ஸ் பிரிக் 12 அல்லது 6 அது பழைய ரேட் அப்படியே தான் இருக்கு. அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகேங்களா? ஷூ செப்பல்ல பழைய ரேட் அதே தான் இருக்கு. ஒன்லி அந்த லிமிட் மட்டும் ரூ. 1000லேருந்து ரூ. 2500 மாத்திருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஷூ அண்ட் செப்பலுக்கு, ஃபுட்வேருக்கு பார்த்தாச்சு. பேப்பர் செக்டார். பேப்பர் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 12 செக்டார்ல இருக்கோம். பேப்பருக்கு வந்து 12%லேருந்து இப்ப நில் ஆயிருக்கு. என்ன ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா, அன்கோட்டட் பேப்பர், பேப்பர் போர்ட் இதெல்லாம் வந்து எக்ஸைஸ் புக், கிராஃப் இதெல்லாம் ரெடி பண்றதுக்காக யூஸ் பண்ணேன்னா, அது 12% இருந்தது. இப்ப அந்த ஃபினிஷ்ட் குட்ஸ் நில் ஆனதுனால, இன்புட்டையும் நில் பண்ணியிருக்காங்க. A4 பேப்பர்ல எந்த சேஞ்சஸும் இல்லைங்க. அதே ரேட்டு தான். 12% டூ 5%. 12%லேருந்து 5% என்னென்ன மாறியிருக்குன்னா, மெக்கானிக் வுட் பல்ப், கெமிக்கல் வுட் பல்ப், பாக்ஸஸ், பவுச்சஸ் இது எல்லாமே ஸ்டேஷனரி பேப்பர்ல ரெடி பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து 5% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. காட்டன் பாக்ஸ் எல்லாமே 5% கொருகேட்டடா இருந்தாலும் சரி, நான் கொருகேட்டடா இருந்தாலும் சரி. இப்ப தான் 12ஆ குறைச்சாங்க. திருப்பி 5ஆ குறைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பேப்பர் சாக்கு, பேப்பர் ஸ்பிளின்ட்ஸ் இது எல்லாமே 5%ஆ குறைச்சிருக்காங்க. 12ல இருந்து 18ஆ என்னென்ன மாத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் வுட் பல்ப், அன்கோட் பேப்பர் அண்ட் பேப்பர் போர்டு. இந்த பேப்பர்லாம் இதெல்லாம் வந்து A4ல வரும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த பேப்பர் எல்லாமே உங்களுக்கு 18ல மாறியிருக்கு. ஓகேங்களா? வேஸ்ட் காட்டன் பாக்ஸ்க்குன்னு தனியா ஒரு ரேட் கிடையாதுங்க. காட்டன் பாக்ஸ் என்ன ரேட்டோ அதுதான் வேஸ்ட் ரேட்டும். ஓகேங்களா? அன்கோட்டட் கிராஃப்ட் பேப்பரு, அதர் அன்கோட்டட் கிராஃப்ட் பேப்பரு, வேற இந்த பேப்பர்ஸ் எல்லாமே 5%ஆ சாரி 18% இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. 12 இருந்ததெல்லாம் 18ஆ இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்க அந்தந்த ஹெச்எஸ்என் எடுத்து அந்த ஐட்டத்த எடுத்து ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களோட ப்ராடக்ட் என்னன்னு தெரியும். ஏன்னா ஹெச்எஸ்என் மட்டுமே 21,000க்கு மேல இருக்கு. அத ப்ராடக்ட்டா ச கேட்டகரைஸ் பண்ணா லட்சக்கணக்குல ப்ராடக்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களோட ப்ராடக்ட் எந்த ஹெச்எஸ்என்ல எந்த கேட்டகரில வருதுங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க ரேட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து டிரான்ஸ்போர்டேஷன் செக்டார். டிரான்ஸ்போர்டேஷன் செக்டார்ல என்னென்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னா, 28% இருந்தது 18%ஆ குறைச்சிருக்காங்க. டிரான்ஸ்போர்டேஷன் செக்டார்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டயர்ஸ்.
ரப்பர் டயர்லாம் 28ல இருந்தது. இப்ப 18ஆ குறைச்சுட்டாங்க. ஓகேங்களா? அதே மாரி ரோட் டிராக்டர்ஸ் 28ல இருந்தது. இப்ப 18ஆ குறைச்சுட்டாங்க. பேட்டரி மோட்டார் வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் 10 ஆர் மோர் பெர்சன் 10 பேருக்கு மேல டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா மோட்டார் வெஹிக்கிளும் அதாவது பஸ்ன்னு வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பஸ் வந்து 18% ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி 28% பிளஸ் செஸ் இருந்தது. ஓகேங்களா? அடுத்து பெட்ரோல், எல்பிஜி, சிஎன்ஜில ஓடக்கூடிய கார், இல்ல வேற மோட்டார் வெஹிக்கிள் அதோட சிசி 1200 அல்லது 4000 எம்எம்த்துக்கு கம்மியா இருக்குன்னா 18% குறைச்சிருக்காங்க. இத விட அதிகமா இருக்கதெல்லாம் 40% கொண்டு போயிட்டாங்க. இது பெட்ரோல், சிஎன்ஜி, எல்பிஜி பார்த்தோம். இதே டீசலா இருந்ததுன்னா 1500 சிசியும் 4000 எம்எம்க்குள்ள இருந்தா 18%. கிளியர்ட் அஸ் ஆம்புலன்ஸ் ஒரு மோட்டார் வெஹிக்கிள் ஆம்புலன்ஸா ஃபிட் பண்ணி ஃபர்னிச்சரோட வெளிய வருதுன்னா, அது 18%ஆ குறைச்சிருக்காங்க. 3 வீல்டு வெஹிக்கிள் ஆட்டோலாம் 18%ஆ குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி இந்த சிசிக்கு கம்மியா இருக்கக்கூடிய எல்லா வெஹிக்கிளுமே 18%க்குள்ள வந்துருது. சிசி அண்ட் லென்த். டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் குட்ஸ். ஒரு குட்ஸ டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா வெஹிக்கிளும் 18% கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு சிசி கணக்கு தேவையில்ல. ஒரு பெரிய ஈச்சர் வாங்குனாலும் இனிமேல் 18% கட்டினா போதும். அது சேசிஸு, பாடிஸு எல்லாமே 18% தான். அதோட பார்ட் அண்ட் அக்சஸரீஸ் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள்லாம் 18. மோட்டார் சைக்கிள் 350 சிசி கம்மியா இருக்கக்கூடிய எல்லா மோட்டார் சைக்கிளும் 18%. அதோட பார்ட் அண்ட் அக்சஸரீஸ் எல்லாமே 18%. போட்டு, வேற சீட்டு எல்லாமே 18%க்கு மாத்திட்டாங்க. ஓகேங்களா? சரி இப்ப 28லேருந்து 40க்கு என்ன மாறியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டார் காரு டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் பெர்சனுக்கு தான் பண்ணியிருக்காங்க. அது ரேசிங் காராக இருக்குங்கிற பட்சத்தில் அது வந்து 40%. 28லேருந்து 40% ஆயிருச்சு. அது என்ன டிராக்டர் சார்? டிராக்டர்னா என்ன? ஸோ அதோட இன்ஜின் கெப்பாசிட்டி 1200 சிசிக்கு மேலேயோ, 4000 எம்எம் லென்த்துக்கு மேலேயோ இருந்ததுன்னா, உங்களுக்கு 40%. இதே டீசல் டிரைவன் வெஹிக்கிளா இருந்ததுன்னா, 1500 சிசிக்கு மேலேயோ, இல்ல 4000 எம்எம்க்கு மேலேயோ இருந்ததுன்னா, இது 2ல ஏதாவது ஒண்ணு இன்கிரீஸ் ஆனாலும் 40% கட்ட வேண்டியது வரும். மோட்டார் சைக்கிள் 350 சிசிக்கு மேல இருந்ததுன்னா 350 சிசிக்கு மேல இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து என்ன சொல்றது? 40%. ஏர்கிராஃப்ட் பெர்சனல் யூஸ்க்கா இருந்தாலோ, யாட்ச் பெர்சனல் யூஸ்க்கா இருந்தாலே 40%. ஓகேங்களா? சார் பிரிண்டிங்ன்னு காமனா சொன்னீங்கன்னா எதுவுமே வராது சார். ஓகேங்களா? உங்க ஆக்டிவிட்டி என்னன்னு கரெக்ட்டா சொல்லுங்க. அப்பதான் ரெஃபர் பண்ணி பார்க்க முடியும். காமனா எதுவுமே மாறல. ஸ்பெசிஃபிக்கா தான் மாறும் எதுவுமே. குட்ஸ் மூவ்மென்ட் டிராக்டர்னா, ரோட் டிராக்டர்ன்னு சொல்லுவாங்க. ரோட் டிராக்டர் 18%. ஓகேங்களா? பிரிண்டர் ப்ராடக்ட்க்கு எதுவும் சேஞ்ச் ஆவலைங்க. ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் அண்ட் டாய்ஸ் என்ன மாறி இருக்குன்னா, 12லேருந்து 5ஆ மாறி இருக்கு. இந்த கிளவுஸு இது ஸ்போர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணாலும் சரி, மெடிக்கலுக்கு யூஸ் பண்ணாலும் சரி, அது வந்து 5%ஆ மாறியிருக்கு. அதே மாரி ட்ரை சைக்கிள், ஸ்கூட்டரு, குழந்தைகளுக்கான டாய்ஸ் சைக்கிள்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே 5ஆ குறைச்சிருக்காங்க. கார்டு, செஸ் போர்டு, கேரம் போர்டு, லூடோ இதெல்லாமே 5% ஆகியிருக்குங்க. வீடியோ கேம்ஸ் பழைய ரேட்டு தான். ஓகேங்களா? ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் எல்லாமே 5%ஆ மாத்திருக்காங்க. அது வந்து ஜிம்முக்கு யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மென்ட்டா இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாமே ரேட் குறைஞ்சிருக்கு. வேற டியூட்டியபிள் ஆர்டிகிள்ஸ் ஃபார் பெர்சனல் யூஸ். ஒரு பெர்சனல் யூஸ்க்கு நீங்க வாங்குனீங்கன்னா, அத வந்து 28ஆ இருந்தத இப்ப 18%ஆ மாத்திருக்காங்க. ஒரு இம்போர்ட் பண்றீங்கன்னா 28% நீங்க இம்போர்ட் டியூட்டி கட்டணும். இப்ப 18ஆ குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா? சார் ஆட்டோமொபைல் அக்சஸரீஸ் 28லேருந்து 18 குறைச்சிருக்குங்க. எக்ஸாம்பிள்ன்னு கேட்டீங்கன்னா, இதுல கிளியரா குடுத்துட்டாங்க. என்னென்ன ஹெச்எஸ்என்னு குடுத்துட்டாங்க. ஸோ அந்தந்த ஹெச்எஸ்என் 8708 அவங்களோட ஹெச்எஸ்என், 8714 அவங்க ஹெச்எஸ்என் அவ்வளோதான். அப்படின்னா குறைஞ்சிருக்கு. இல்லன்னா குறையல. ரெஃபர் பண்ணி பாருங்க சார். காமனா எதுவுமே பதில் இல்ல. நீங்க காமனா பதில கேட்டு, அத நீங்க உங்க பிசினஸ்ல இல்ல உங்க கிளையன்ட் கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா, பெரிய பிரச்சனையாகும். எக்ஸாக்ட்டா என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு லிஸ்ட் எடுங்க. அதோட ஹெச்எஸ்என் என்னன்னு பாருங்க. அதுக்கப்புறம் அத இங்க நோட்டிஃபிகேஷனோட ரெஃபர் பண்ணுங்க. வேற ஆல்டர்னேட் ஆப்ஷனே கிடையாது. நீங்க காமனா வந்து ஆட்டோமொபைல் அக்சஸரீஸ் 18 ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லா இதுவும் அப்படி வராது.
ஓகேங்களா? லெதர் செக்டார். ஸோ லெதர் ஐட்டம்ல என்னென்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12% இருந்தது 5%ஆ குறைஞ்சிருக்கு. என்னன்னா, லெதர் சம்மந்தப்பட்ட எல்லா ஐட்டமும். ஸோ இதெல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணி பார்த்துக்கங்க. லெதர் ஐட்டம். வுட் செக்டார்ல என்னென்ன குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12% இருந்து 5% குறைஞ்சிருக்கக்கூடியது வந்து பார்ட்டிக்கிள் போர்டு. ஸோ இந்த பார்ட்டிக்கிள் போர்டு, அ மரம் சம்மந்தப்பட்ட போர்டு எல்லாமே உங்களுக்கு 12லேருந்து 5ஆ குறைஞ்சிருக்கு. அதே மாரி வினீர் ஷீட்டு 12லேருந்து 5ஆ குறைஞ்சிருக்கு. பாம்பு ஃப்ளோரிங் 12%லேருந்து 5%ஆ குறைஞ்சிருக்கு. வேற ஏதாவது வுட்ல இருக்கக்கூடிய பாக்ஸு, ட்ரம்ஸு அது சம்மந்தப்பட்ட எல்லா பாக்ஸும் 5%ஆ குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? கேஸ்க்கு, பேரலு இதெல்லாம் 5%ஆ குறைஞ்சிருக்கு. வுட்ல இருக்கக்கூடிய டூல்ஸு, பாடிஸு, பிரஷ்ஷு, ப்ரூமு எல்லாமே 5%. ஓகேங்களா? வேற என்ன? அதர் ஆர்டிகிள்ஸ் ஆஃப் வுட்டு. வுட்ல என்ன டெக்ஸ்டைலுக்கு சம்மந்தப்பட்ட வுட்டா இருந்தாலும் சரி, எது சம்மந்தப்பட்ட ஆர்டிகிள்ஸ் ஆஃப் வுட்டு எல்லாமே 5%. கார்க்கு இது எல்லாமே 12லேருந்து 5ஆ குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து டிஃபென்ஸ் ஐட்டம். ஸோ டிஃபென்ஸ் ஐட்டம் வந்து 12லேருந்து 5ஆ குறைச்சிருக்கிறது வந்து ஒரு 2 ஐட்டம் மட்டும் தான் நெனைக்கிறேன். 2 தான். டூ வே ரேடியோ வாக்கி டாக்கின்னு சொல்லுவோம் இல்லையா? அது டிஃபென்ஸ், போலீஸ், பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் இவங்கலாம் யூஸ் பண்ணக்கூடிய வாக்கி டாக்கிய 5% யூஸ் பண்ணியிருக்கீங்க. டேங்க்கு, அதர் ஆர்ம்டு ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸ் இதெல்லாமே 5%ஆ குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஐடிசி சம்மந்தப்பட்ட டவுட்லாம் கடைசியா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபுட்வேர் செக்டார். ஸோ ஃபுட்வேர் செக்டார்ல என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னா, 12% இருந்த ஃபுட்வேர்லாம் 5%ஆ குறைச்சிருக்காங்க. என்னன்னா வேல்யூ. இதுக்கு முன்னாடி வந்து ரூ. 1000 கீழ இருந்தா 12%. இப்ப ரூ. 2500 கீழ இருந்தாலே 5% கட்டினா போதும். ஓகேங்களா? ரூ. 2500 மேல போச்சுன்னா 18% அப்படியே இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க ஷூ கேட்டீங்க இல்லையா? அதுக்கு இதான் பதில். வேற மிஸ்செலேனியஸ் ஐட்டம் செக்டார் நம்பர் 20. ஒரு குதிரைய வாங்குனீங்கன்னா 12% டாக்ஸ் இருந்தது. இப்ப 5% தான். குறைச்சிருக்காங்க. அதே மாரி கிரானைட் பிளாக்கு, மார்பிள் பிளாக்கு, நேச்சுரல் மென்தால் இதெல்லாம் 12லேருந்து 5ஆ குறைச்சிருக்காங்க. ஸ்பியர்மின்ட் ஆயில், பெப்பர்மின்ட் ஆயில், மென்தால் இது சம்மந்தப்பட்ட ஐட்டம்லாம் 12லேருந்து 5ஆ குறைச்சிருக்காங்க. எக்ஸ்ரேக்கான ஃபில்மு, வேற சினிமாட்டோகிராஃபிக்கான ஃபில்மு இதெல்லாமே வந்து 12லேருந்து 5ஆ குறைச்சிருக்காங்க. சிலிக்கான் வேஃபர், பிளாஸ்டிக் பீட்ஸு, லேட்டெக்ஸ் லப்பர் த்ரெட்டு, ரப்பர் பேண்டு, பார்ட்ஸு, ஜாரு இது எல்லாமே வந்து 18லேருந்து 5ஆ குறைச்சிருக்காங்க. கிளாஸு, மில்க் கேன், பால் கேனு இது எல்லாமே நமக்கு பிரைஸ் குறைஞ்சிருக்கு. அயனா இருந்தாலும், ஸ்டீலா இருந்தாலும், அலுமினியமா இருந்தாலும் குறைஞ்சிருக்கு. பெல்லு, கான்டாக்ட் லென்ஸ் இது எல்லாமே ரேட் குறைச்சிருக்காங்க 5%க்கு. காயர் ப்ராடக்ட் இதெல்லாமே 5% குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா? 12 இருந்து என்னென்னலாம் 18 ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுவல்லரிக்குலாம் எந்த சேஞ்சஸும் கிடையாது. 12 இருந்து 18 ஆயிருக்கக்கூடிய ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா, மென்தால் வந்து 12 இருந்து 5 ஆயிடுச்சு. நேச்சுரல் மென்தால், அதர் தென் நேச்சுரல் மென்தால் வந்து 18 மாத்திருக்குங்க. அதே மாரி ஆ ஓடரிஃபெரஸ் பிரிப்பரேஷன்ஸ் அதாவது வந்து வாசனை தரக்கூடிய பிரிப்பரேஷன்லாம் அகர்பத்தி, லோபன், தூப்பத்தி, தூபம், சாம்பிராணி இதெல்லாம் வந்து 12லேருந்து 18க்கு இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. சாரி அதர் தென் அகர்பத்தி. அகர்பத்தி, லூபன், தூப்பத்தி, சாம்பிராணி இத தவிர மீதி எல்லாமே 18க்கு இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி பயோடீசல் 18க்கு இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 28லேருந்து 40க்கு என்ன மாறிருக்குன்னா, ரிவால்வர், பிஸ்டல். ஸோ ரிவால்வரு, பிஸ்டல் அதாவது துப்பாக்கி இதெல்லாம் வந்து அதே மாரி ஸ்மோக்கிங் பைப்ஸ் வந்து இதெல்லாம் 28லேருந்து 40க்கு இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ல என்னென்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் செக்டார்ல லைஃப் இன்சூரன்ஸும், ஹெல்த் இன்சூரன்ஸும் நில் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் சர்வீஸ் வரப்ப தான் நம்ம பார்ப்போம். ஒன்லி லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் தான் நில்லு. வேற எந்த இன்சூரன்ஸும் நில் ஆகல. ஓகேங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ல பார்த்தீங்கன்னா, சாண்ட் லைம் பிரிக்க 12லேருந்து 5%ஆ குறைச்சிருக்காங்க. 28லேருந்து 18%ஆ குறைச்சிருக்கிறது என்னன்னா, போர்ட்லேண்ட் சிமெண்ட். சிமெண்ட்ட 28லேருந்து 18ஆ குறைச்சிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் பொறுத்தவரைக்கும் 2 தான். சாண்ட் லைம் பிரிக்ஸ 5ஆ குறைச்சிருக்காங்க. சிமெண்ட்ட 18ஆ குறைச்சிருக்காங்க. ஹேண்டிகிராஃப்ட் செக்டார்.
கேண்டி கிராஃப்ட்ல இருந்த எல்லா ஐட்டமும் 12% உள்ள எல்லா ஐட்டமும் 5% குறைச்சிட்டாங்க. இதுக்கு ஒரு 21/2018 நினைக்கிறேன். ஒரு நோட்டிஃபிகேஷன் குடுத்து இந்த ஐட்டம்லாம் ஸ்பெஷலா 12% குடுத்திருந்தாங்க. இப்ப எல்லாமே 5% மாத்திட்டாங்க. இந்த கேண்டி கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே. இத ரெஃபர் பண்ணி பார்த்துக்கங்க. உங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகுமான்னு. இப்ப தானே சார் பார்த்தோம் ஷூஸ் அண்ட் சாண்டல்ஸ்க்கு. ரூ. 2,500 கீழ 5% அதுக்கு மேல 18%. ஓகேங்களா? அதர் மெஷினரி 12லேருந்து 5க்கு என்ன குறைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூவல் எலமெண்ட். ஸோ இது ஒரு நியூக்ளியர் ரியாக்டருக்கு யூஸ் பண்ணக்கூடியத குறைச்சிருக்காங்க. 12லேருந்து அப்புறம் 28லேருந்து 18க்கு என்ன குறைச்சிருக்காங்கன்னா, ஆ இந்த பிஸ்டன் என்ஜின், ஸ்பார்க் இக்னிஷன் இதெல்லாமே வந்து உங்களுக்கு என்ன சொல்றது? இந்த பார்ட் ஆஃப் த வெஹிக்கிள்ஸ்ல வரும்ல. பார்ட் அண்ட் அக்சஸரீஸ் ஆஃப் த வெஹிக்கிள் அதுல வரக்கூடிய இதுக்கு முன்னாடி 28 இருந்ததெல்லாம் 18ஆ குறைச்சிருக்காங்க. பம்பு, எலக்ட்ரிக் அக்குமுலேட்டர், எலக்ட்ரிக்கல் இக்னிஷன், ஸ்டார்ட்டிங் எக்யூப்மென்ட் இது எல்லாமே வந்து 28லேருந்து 18ஆ குறைச்சிருக்காங்க. வேற என்னென்ன குறைக்கணும்னு ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அன்மேன்டு ஏர்கிராஃப்ட் ஆட்டோ பைலட்டா இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட் எல்லாமே 5%ஆ குறைக்க சொல்லியிருக்காங்க. வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்லாம் எதுவும் குறைக்கல சார். அப்புறம் ஐஜிஎஸ்டி 18%லேருந்து நில் ஆக்கியிருக்காங்க. என்னென்ன ஐட்டம்னா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆ டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 19/2019 குடுத்திருக்கு. கஸ்டம்ஸ் நோட்டிஃபிகேஷன்ல குடுத்திருக்கு. குட்ஸுக்கு ஏதாவது டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன் பண்ணா அது நில்லுன்னு குடுத்திருக்காங்க. அதே மாரி நேச்சுரல் கட் பாலிஷ் டைமண்ட்ஸ்க்கு அந்த டைமண்ட் வெறும் 1/4 கேரட்டுக்குள்ள இருக்குன்னா, அதுக்கான டாக்ஸ எக்ஸாம் பண்ணியிருக்காங்க. வொர்க் ஆஃப் ஆர்ட், ஆன்டிக் பீஸ் இதோட வொர்க் எல்லாம் எக்ஸாம் பண்ணியிருக்காங்க. ஃப்ளைட் மோஷன் ஸ்டிமுலேட்டர், டார்கெட் மோஷன் ஸ்டிமுலேட்டர் இது எல்லாமே மிலிட்டரி சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ். டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸம்ஷன் குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சப்மெர்ஜிவ் ரெஸ்க்யூ வெஹிக்கிள், மிலிட்டரி டிரான்ஸ்போர்ட் எக்யூப்மென்ட் இதெல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணி பார்த்துக்கங்க. அத ரெஃபர் பண்ணி தான் சார் பார்க்கணும். வெஹிக்கிள் மிரருக்கு சேஞ்ச் ஆயிருக்கா? அது என்ன ஹெச்எஸ்ன்னு பாருங்க. பேர வச்சு மட்டும் எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. இல்ல ஹெச்எஸ்ன்னு பாருங்க. அந்த ஹெச்எஸ்என் இங்க இருக்குன்னா மாறியிருக்கு. எஸ். இல்லன்னா இல்ல. ஸோ குட்ஸ்ல நம்ம 20 செக்டார் பார்த்தோமா? 24 செக்டார் பார்த்துருக்கோம். ஸோ இவ்வளவு சேஞ்சஸ் இருக்கு. ஓகேங்களா? 7007ன்னா இங்க எதுவும் மாறி இருக்கான்னு பாருங்க. அவ்வளதான். இந்த ஃபைல் எடுத்து 7007 எடுத்தா அப்படி ஒரு ஹெச்எஸ்என் மாறல. அவ்வளதான். ஆமா. எந்த சேஞ்சஸும் கிடையாது சார். இதுல என்ன குடுத்துருக்காங்களோ, அதுதான் மாறப்போகுது. இதுவும் ஃபைனல் கிடையாது. இது வெறும் ப்ரொபோசல் தான். ஃபைனல் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுவாங்க. கூடிய சீக்கிரம் வந்துரும். வந்ததுக்கப்புறம் அத ரெஃபர் பண்ணி பாருங்க. பேட்டரிக்குலாம் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ குட்ஸ் அவ்வளோதான். இப்ப நம்ம சர்வீசஸ் பார்க்க போறோம். ஸோ சர்வீசஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு? அனெக்ஸர் 3 ஸ்கிப் பண்ணிடுவோம். செக்டார் வைஸ் பார்ப்போம். செக்டார் வைஸ் அனெக்ஸர் 4 டிரான்ஸ்போர்டேஷன் செக்டார்ல என்னென்ன சேஞ்சஸ் ஆயிருக்குன்னா, ஏர் டிரான்ஸ்போர்ட் பேசஞ்சர் எக்கனாமி கிளாஸஸ்க்கு வந்து 5% இருக்கா? அதர் தென் எக்கனாமிக் கிளாஸஸ் வந்து 12% இருந்தது. இப்ப 18%ஆ இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பிசினஸ் கிளாஸ் நீங்க ஒரு டிக்கெட் எடுத்து போனீங்கன்னா 18% டாக்ஸ் வரும். அதே மாரி பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் வந்து 5% வித் ரெஸ்ட்ரிக்டட் ஐடிசி, 12% வித் ஐடிசின்னு இருந்தது. இப்ப 18% வித் ஐடிசின்னு மாத்திருக்காங்க. ஓகேங்களா? டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் குட்ஸ் இன் கண்டெய்னர் பை ரயில். ரயில் மூலமா அனுப்பக்கூடிய டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் குட்ஸ் 12% வித் ஐடிசி இருந்தது. இப்போ 5% வித்தவுட் ஐடிசி, 18% வித் ஐடிசின்னு 2 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. எது வேணுமோ அவங்க ஆட் பண்ணிக்கலாம். இதே நேச்சுரல் கேஸோ, பெட்ரோலியம் க்ரூட் இதுக்கெல்லாம் நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்றீங்கன்னா, 5% வித்தவுட் ஐடிசி இருந்தது. அது அப்படியே தான் இருக்கு. 12% வித் ஐடிசி 18ஆ மாத்திருக்காங்க. இந்த டிரான்ஸ்போர்டேஷன் செக்டார்ல 12% இருந்தது எல்லாமே 18ஆ இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாரி ஜிடிஏக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஒரே ஒரு சேஞ்சஸ் அதே தான். 12% இருந்தது 18ஆ மாத்திருக்காங்க. இனிமே ஜிடிஏ ஒரு ஐடிசி எடுக்கணும்னா 18% டாக்ஸ கலெக்ட் பண்ண வேண்டும். ஆர்சிஎம் ஃபார் ஜிடிஏன்னா? புரியல. ஆர்சிஎம் தான் 5% இருக்கே.
ஆர்சிஎம் ஆட் பண்ணாலும் 5% தான். ஓகேங்களா? அடுத்து ரென்டிங் ஆஃப் எனி மோட்டார் வெஹிக்கிள் வித் ஆப்பரேட்டர். ஸோ ஒரு பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள நீங்க வாடகை குடுக்குறீங்கன்னா, இப்போ வரைக்கும் 5% வித் ரெஸ்ட்ரிக்டட் ஐடிசி, 12% ஃபுல் ஐடிசி இருந்தது. இதுக்கப்புறம் 5% வித் ரெஸ்ட்ரிக்டட் ஐடிசி அப்படியே இருக்கு. 12 வந்து 18ஆ மாறுது. ஸோ இனிமே 18% டாக்ஸ கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதே குட்ஸ் கேரியேஜ நீங்க வாடகை குடுக்குறீங்கன்னா, 12% கலெக்ட் பண்ணணும். இப்ப அது 18ஆ இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பிளஸ் 5% வித் ரெஸ்ட்ரிக்டட் ஐடிசி 2 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆர்சிஎம்ல எந்த சேஞ்சஸும் கிடையாதுங்க. அது அப்படியே தான் இருக்கு. இப்ப நம்ம சேஞ்சஸ் ஆயிருக்கக்கூடியது வந்து ரேட் ஆஃப் டாக்ஸ் மட்டும் தான். ஓகேங்களா? மல்டி மோட் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் குட்ஸா இருந்தா 12% இருந்தது. இப்ப அத 2 விதமா பிரிச்சிருக்குங்க. 5% அண்ட் 18%ன்னு 2ஆ பிரிச்சிருக்குங்க. வித்தவுட் ஐடிசி, வித் ஐடிசி. ஸோ டிரான்ஸ்போர்டேஷன் செக்டார்ல இதான் சேஞ்சஸ். அடுத்து ஜாப் ஒர்க் செக்டார்ல ரென்ட் ஆர்சிஎம் ரேட் எப்பவும் போல தாங்க. ரென்ட்க்கு என்ன ரேட்டோ ஆர்சிஎம்க்கு அதே ரேட் தான். ஆர்சிஎம்க்குன்னு தனியா ரேட்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஜாப் ஒர்க் செக்டார்ல என்னென்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னா, அம்பர்லாக்கு பண்ணக்கூடிய ஜாப் ஒர்க் வந்து 5%ஆ குறைச்சிருக்காங்க. அதே மாரி பிரிண்டிங் ஆஃப் ஆல் குட்ஸ் இந்த 48, 49ல கவர் ஆகக்கூடிய 48, 49 சாப்டர்ல கவர் ஆகக்கூடிய குட்ஸ் எல்லாம் நீங்க பிரிண்ட் பண்றீங்கன்னா, அதோட ஐடிசி அதோட டாக்ஸ் வந்து 5%ஆ குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு செங்கலுக்கான ஜாப் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, அதோட ஐடிசி 5%ஆ குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஆ சாப்டர் 30ல இருக்கக்கூடிய ஆ குட்ஸுக்கெல்லாம் நீங்க ஜாப் ஒர்க் பண்றீங்கன்னா, 5%ஆ குறைச்சிருக்காங்க. வேற தோல், லெதரு இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஜாப் ஒர்க் சர்வீஸ்க்கு 5%ஆ குறைச்சிருக்காங்க. வேற இதுல கவர் ஆகக்கூடிய அதாவது மத்த என்ட்ரி இருக்கு இல்லையா? இதுக்கு முன்னாடி ஜாப் ஒர்க்லாம் 12%ஆ இருந்தது. இப்ப அத 18ஆ மாத்திருக்காங்க. ஆல் ஜாப் ஒர்க் 18% அதர் தென் நோட்டிஃபைட் ஜாப் ஒர்க்ஸ். ஓகேங்களா? ஸோ ஜாப் ஒர்க் எல்லாமே 12ல இருந்தது எல்லாமே இப்ப 18ஆ மாறிடுச்சு. அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார். கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க் கான்ட்ராக்ட் 12% இருந்த வொர்க் கான்ட்ராக்ட் வந்து இது என்ன வொர்க் கான்ட்ராக்ட்னா, ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு 12% இருந்தது. இப்ப அத 18ஆ மாத்திருக்காங்க. அடுத்து வந்து வொர்க் கான்ட்ராக்ட் 12 ஒரு 3 ஐட்டம் இருந்தது. என்னன்னா 75%க்கு மேல எர்த் வொர்க் இருந்ததுன்னா, அது வந்து 12% இருந்தது. அதோட சப் கான்ட்ராக்டும் 12 இருந்தது. இப்ப எல்லாமே 8 தான். 18 தான். ஸோ வொர்க் கான்ட்ராக்ட் ஒரே ரேட் தான் இனிமேல் 18%. அடுத்து லோக்கல் டெலிவரி சர்வீசஸ். இந்த போஸ்டல் அண்ட் கொரியர் சர்வீசஸ்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த டெலிவரி சர்வீசஸ நானே பண்ணனா, ஒரு புரொஃபஷனல் கொரியர் அந்த டெலிவரி சர்வீசஸ ஒரு ரிஜிஸ்டர்ட் பெர்சனுக்கோ, அன்ரிஜிஸ்டர்ட் பெர்சனுக்கோ பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 18% வித் ஐடிசி. இப்பவும் அது அப்படியே தான் இருக்கு. ஆனா அதே கொரியர் ஏஜென்சி ஒரு காமர்ஸ் ஆப்பரேட்டர் மூலமாக டெலிவரி சர்வீஸ் பண்ணால், டெலிவரி ஆ கார்ட் ஸோ இந்த மாரி நெறைய பார்ப்போம் இல்லையா? நமக்கு வந்து Amazon, Flipkartலேருந்துலாம் வரது வந்து டெலிவரி சர்வீஸ் பண்ணக்கூடியது டைரக்ட்டா காமர்ஸ் ஆப்பரேட்டர் வந்து காமர்ஸ் ஆப்பரேட்டருக்கு தான் சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருந்தால், அது அண்டர் செக்ஷன் 9(5)ல கவர் ஆகும்னு சொல்ட்டாங்க. காமர்ஸ் ஆப்பரேட்டர் தான் இனிமே டாக்ஸ் கட்டணும். 18% டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறத ரெக்கமெண்டேஷன் குடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வரட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த செக்டார் இல்லாம வேற அதர் சர்வீசஸ்ல என்ன சேஞ்சஸ் ஆயிருக்குன்னா, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். ஒரு குட்ஸ் கேரியேஜ்க்கான தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து 12%லேருந்து 5%ஆ குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மட்டும் தான். அடுத்து ஒரு சினிமா டிக்கெட் வந்து ரூ. 100 இருந்ததுன்னா 5%ஆ டாக்ஸ குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து டிஸ்போசல் ஆஃப் பயோமெடிக்கல் வேஸ்ட், காமன் எஃப்ளூவன்ட் ட்ரீட்மென்ட் பிளான்ட் இதெல்லாம் 5%ஆ குறைச்சிருக்காங்க. ஹோட்டல் அக்காமடேஷன் சர்வீசஸ்க்கு 5% வித்தவுட் ஐடிசியா மாத்திருக்காங்க. ரூம் ரென்ட் ரூ. 7,500 கீழ இருந்ததுன்னா, இனிமே 5% வித்தவுட் ஐடிசி தான். ஐடிசி எடுக்க முடியாது. அதர் புரொஃபஷனல், டெக்னிக்கல், பிசினஸ் சர்வீசஸ் ரிலேட்டிங் டூ எக்ஸ்ப்ளோரேஷன், மைனிங், ட்ரில்லிங்க்கு 18%ஆ இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி எக்ஸ்ப்ளோரேஷன், மைனிங், ட்ரில்லிங்லாம் 12 இருந்தது. இப்ப 18ஆ இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பியூட்டி அண்ட்
பிசிக்கல் வெல்பீயிங் சர்வீசஸ், ஹேர் கட், சலூன் இதெல்லாம் 5% இருந்தது. இப்ப சாரி 18% இருந்தது. இப்ப 5% வித்தவுட் ஐடிசியா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? 28ல இருந்து 40 என்னென்ன சர்வீஸ் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேசினோவோ, ரேஸ் கிளப்போ அந்த மாரி ஐபிஎல்க்கு நீங்க போகணும்னா, அதுக்கான டாக்ஸ் என்ட்ரி ஃபீஸ் வந்து எவ்வளவோ அதில 28% இதுவரைக்கும் கால்குலேட் பண்ணாங்க. இப்ப 40% வந்து கலெக்ட் பண்ண வேண்டும். ஒரு ரேஸ் கிளப்ல நீங்க மெம்பர் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில், நீங்க அத லைசென்சிங் இருக்குங்கிற பட்சத்தில் அதுக்கு 40% வந்து கலெக்ட் பண்ண வேண்டும். லீசிங் ஆர் ரென்டல் சர்வீசஸ் வித்தவுட் ஆப்பரேட்டர் அப்படிங்கிற பட்சத்தில் 28% இருந்தது. இப்ப 40% கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து ஸ்பெசிஃபைட் ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் ஆன்லைன் கேம்பிளிங், ஹார்ஸ் ரேஸ், லாட்டரி இதுக்கெல்லாம் 28% இருந்தது. இப்ப 40% இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. சர்வீசஸ்ல மேஜரா நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. ரேட் ரெடக்ஷன் பார்த்தாச்சு. என்னென்னலாம் எக்ஸாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ கம்ப்ளீட்லா 18% இருந்தது. இப்ப எக்ஸம்ப்ஷன் ஆயிடுச்சு. அதே மாரி லைஃப் இன்சூரன்ஸும் 18% இருந்தது. இப்ப எக்ஸம்ப்ஷன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்ப நமக்கு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் 2லயுமே நம்ம ஆ சேஞ்சஸ் வந்து இப்போ நம்ம பார்த்தாச்சு. இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேட்கலாம். யாருக்கு எதுவும் டவுட் இல்லையா? டவுட்லாம் அப்பயே கேட்டீங்களா? நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் எஃபெக்ட் ஆகும் எதுவா இருந்தாலும். நோட்டிஃபிகேஷன்ல டேட் வரும். என்ன டேட்லேருந்து இது அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறது வரும். மண்டபம் சர்வீஸ்னா என்ன சர்வீஸ் சார்? சிவில் சிவில் கான்ட்ராக்ட் ஒர்க் ஃபார் கவர்ன்மென்ட் ஆல்ரெடி 18 தான். ஹோம் அப்ளையன்ஸஸ், மிக்ஸி, கிரைண்டர் அதெல்லாம் எதுவும் மாறல. கல்யாண மண்டபம் ஓகே. என்ன நீங்க பண்றீங்க? ரென்டிங் தானே சொல்றீங்க. 18% தான். ஜிடிஏ சர்வீஸ்க்கு ஆர்சிஎம் எடுத்துக்கலாம் சார். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஹோம் ஃபர்னிச்சர் எதுல செய்றாங்க அத பொறுத்து தான். பாம்பூல செஞ்சிருந்தா 5% குறைச்சிருக்காங்க. குட்ஸ் மூவ் டூ எஸ்இசட் ஆல்ரெடி அது 0 ரேட்டட் சப்ளை தானே. ஐஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி அப்ளிகபிள் இல்லன்னா நீங்க எல்யூடி எடுத்து பண்ணணும். அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஐடிசி பத்தி கேட்குறீங்க. ஓகே. எக்ஸ்பிளைன் பண்றேன். சலூன் வந்து 18% to 5% வித்தவுட் டாக்ஸ், வித்தவுட் ஐடிசிங்கிறீங்க. ரெகுலர் கன்ஃபார்ம்டான்னு கேட்குறீங்க. நோட்டிஃபிகேஷன் வரட்டும் சார். இப்போதைக்கு ரெக்கமெண்டேஷன் தான். ரெகுலர் வேணா அவங்க ரெகுலர் எடுத்துக்கலாம். காம்போசிஷன் வேணா காம்போசிஷன் எடுத்துக்கலாம். ரெகுலர்னா கலெக்ட் பண்ணலாம். காம்போசிஷன்ல கலெக்ட் பண்ண முடியாது. இவ்வளோதான் வித்தியாசம். ஜிடிஏ சர்வீஸ் ஃபுல்லி கன்சியூமராக இருந்தால், அன்ரிஜிஸ்டர்ட் பெர்சனுக்கு ஜிடிஏ சப்ளை பண்ணவா? அது எக்ஸம்ப்டட் தான். முதல்ல இருந்தே அப்படியே தான் இருக்கு. பிரிண்டர் ரென்டல் வித்தவுட் ஆப்பரேட்டர் ஏர்லியர் அதுல எந்த சேஞ்சஸும் இல்லைங்க. 18% தான். ஓகேங்களா? பிரிண்டர் ரென்டல் வந்து 15% தான். சர்ஜிக்கல் ஐட்டம்ஸ் லிஸ்ட் இருக்கு சார். அதுல எந்த ஐட்டம்ங்கிறத பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதுல உங்க ஐட்டம் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ரேட் என்னங்கிறத செக் பண்ணிக்கங்க. அமேசான், Flipkart இதுக்கு ஒரு சர்க்குலர் குடுத்துருக்காங்க சார். அது சப்ளைலயே வராது. அதுக்கு டாக்ஸ் கட்ட தேவையில்லைன்னு இருக்கு. ஆல்ரெடி சர்க்குலர் இஷ்யூ பண்ணிட்டாங்க. சர்க்குலர் 250 சம்திங் வரும் சார். எக்ஸாக்ட்டா ஞாபகம் இல்ல. அந்த சர்க்குலர் ரெஃபர் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ இப்ப எல்லாரும் கேட்ட ஐடிசி டவுட்டுக்கு வந்துரலாம். சார் சந்தோஷ் சார் இருக்கீங்களா? யாராவது அன்மியூட் பண்ணணும்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சந்தோஷ் சார் அன்மியூட் பண்ணுவாரு. நீங்க டவுட் வேணா கேட்டுக்கலாம். பிசினஸ்க்குலாம் எந்த சேஞ்சஸும் இல்ல சார். ஹெச்எஸ்என் வைஸ் ரேட் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 3 நாளைக்குள்ள அப்ரூவல் வரதா சொல்லியிருக்காங்க இனிமேல். பழையபடி 3 நாள்ல அப்ரூவல் வர மாரி சொல்லியிருக்காங்க. சாட் பாக்ஸ்ல என்ன வந்திருக்கு? சரி இன்வென்டரி வாங்கலாமா? வேணாமாங்கிறத அந்த கிளையன்ட் தான் டிசைட் பண்ணணும். நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது இல்லையா? ரேட் ஆஃப் டாக்ஸ் என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம சொல்றதோட முடிஞ்சு போயிருது. வாங்குறது, வாங்காது அவங்களோட பிசினஸ பொறுத்து. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் ரேட் டிடக்ஷனுக்கு அப்புறம்
ஐடிசி தான் ரிவர்ஸ் பண்ணணுமா? அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. 28 ரிமூவ்லாம் ஆகலைங்க. 28ல இன்னமும் ஐட்டம் இருக்கு. ரெட் பிரிக்ஸ் அதே 12.6 தான். ஓகே. ஸோ இப்ப நம்ம ஐடிசிக்கு வந்துரலாம். நெறைய பேர் கேட்கறது, எனக்கு ரேட் ஆஃப் டாக்ஸ் குறைஞ்சிருக்கு. நான் இதுக்கு முன்னாடி அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு 18% உள்ள குட்ஸ் தான் என்னோட இது இப்ப வரைக்கும். 5%ஆ மாறுது. இப்ப நான் 18% ஐடிசி எடுத்து அந்த ஸ்டாக் ஒரு ரூ. 10,00,000 வச்சிருக்கேன் கையில. அப்ப நான் 1,80,000 ஆல்ரெடி ஐடிசி எடுத்திருக்கேன். இப்ப அந்த ஐடிசிய நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறீங்க. கொஸ்டின் கரெக்ட்டா? ஸோ 18%லேருந்து 5% இல்ல 28லேருந்து 12 எப்படி வேணா வச்சுக்கங்க. ரேட் குறைஞ்சிருக்கு. ஐடிசி நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன். ஸ்டாக்காவும் இருக்கு. இப்ப நான் 5% தான் வித்தாகணும். இந்த ப்ராடக்ட்ட ரூ. 10,00,000 ப்ராடக்ட்ட 5,00,000 தான் வித்தாகணும். ஆனா நான் 18% வந்து நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பில்ல பணம் கட்டி எடுத்திருக்கேன். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. என்ன பண்ணணும்? இருக்கிற ஐடிசி உங்களுக்கு எலிஜிபிள் ஐடிசி தான் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி ரேட் ரெடியூஸ் ஆகுறதுனால உங்க ஐடிசி இன்வாலிடேட் ஆகாது. தாராளமா இந்த ஐடிசிய நீங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சினாரியோ. செகண்ட் சினாரியோ எனக்கு வந்து 18% இருந்த என்னோட ஐட்டம் இப்ப நில் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ எக்ஸாம் சப்ளைக்கு ஐடிசி எலிஜிபிளா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம் சப்ளை. நாளையிலேருந்து அந்த சப்ளை எக்ஸாம் ஆயிருச்சு. ஐடிசி எலிஜிபிளா? எலிஜிபிள் கிடையாது. அப்ப கண்டிப்பா ரிவர்ஸ் பண்ணணும். எப்ப ரிவர்ஸ் பண்ணணும்? இன்னைக்கு டேட். டேட் வந்து நாளைக்கு டேட்ல இருந்து இன்னைக்கு என்ன டேட்? செப்டம்பர் 5ஆ? செப்டம்பர் 6ல இருந்து உங்களுக்கு ரேட் ரிவைஸ் ஆகுதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. இன்னைக்கு உங்க கையில ஸ்டாக் வந்து ரூ. 5,00,000 ஸ்டாக் இருக்கு. நாளையிலேருந்து அது எக்ஸம்ப்டட் தான். அத நான் விக்க முடியாது. அப்ப அந்த ரூ. 5,00,000 ஸ்டாக்குக்கு எவ்வளவு ஐடிசி நான் கிளைம் பண்ணியிருப்பேன்? 90,000 கிளைம் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த 90,000 இன்எலிஜிபிள் ஐடிசி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸ்டாக் இன் ஹேண்ட். ஸோ ஸ்டாக் இன் ஹேண்டுக்கு 90,000 ஐடிசி ரிவர்ஸ் பண்ண வேண்டும். அதோட வேலை முடிஞ்சிருமா? பத்தாது. கடந்த 5 வருஷத்துல நான் கேப்பிட்டல் குட்ஸ் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கணும். கேப்பிட்டல் குட்ஸ் ஆல்ரெடி ஒரு ரூ. 10,00,000 வாங்கி 1,80,000 ஐடிசி நான் எடுத்திருக்கேன்னா, அது எந்த மாசம் எடுத்தேன்னு பார்க்கணும். 60 மாசம் உங்களுக்கு அந்த ஐடிசிய பிரிக்கணும். பிரிச்சுட்டு எத்தன மாசம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ, பேலன்ஸ் உள்ளத ப்ரோ ரேட்டா பேசிஸ்ல கேப்பிட்டல் குட்ஸ்க்கான ஐடிசியும் ரிவர்ஸ் பண்ணணும். எப்ப ரிவர்ஸ் பண்ணணும்? நோட்டிஃபை பண்ண டேட்ல இருந்து 60 நாளைக்குள்ள ஐடிசி 03 அப்படிங்கிற ஃபார்ம்ல நீங்க ரிவர்ஸ் பண்ண வேண்டும். புரொபோர்ஷனேட் ரேட்ன்னு ஒண்ணு கிடையாதுங்க. ரிடக்ஷன் ஆஃப் ரேட்டு அன்னைக்கு டேட்ல டைம் ஆஃப் சப்ளைல என்ன ரேட் ஆஃப் டாக்ஸோ அந்த ரேட் ஆஃப் டாக்ஸ நீங்க காமிக்க போறீங்க. அவ்வளவுதான். ரிடக்ஷன் ஆஃப் ரேட்ன்னு நீங்க தனியா காமிக்க தேவையில்ல. நீங்க விக்கிற பொருளுக்கு அன்னைக்கு என்ன விலையோ அந்த ரேட் ஆஃப் பெர்சன்டேஜ நீங்க காமிக்க போறீங்க. அவ்வளவுதான். சலூனு 5% வித்தவுட் ஐடிசி. இனிமே எதுவும் ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. ஃபியூச்சர் ரேட் இப்ப 18% வித் ஐடிசி. கரண்ட் ரேட். ஓகேங்களா? ஸோ ஐடிசி கிளியரா? எக்ஸம்ப்டட் ரொம்ப சிம்பிள்ங்க. அன்னைக்கு டேட்ல எக்ஸம்ப்ட் ஆன டேட்ல கையில என்ன ஸ்டாக் இருக்கோ அந்த ஐடிசில உங்களுக்கு இன்எலிஜிபிள். இது கிளியரா? ஃபர்ஸ்ட். அந்த ஐடிசி உங்களுக்கு இன்எலிஜிபிள். அப்ப அத ரிவர்ஸ் பண்ணி தானே ஆகணும். அவ்வளவுதான் சிம்பிள். விஷயம் ரொம்ப சிம்பிள். கேப்பிட்டல் குட்ஸா இருந்தா தான் உங்களுக்கு வந்து நீங்க வந்து அதுக்கு கால்குலேஷன் போடணும். 60 மாசம். 60 மாசத்துல எத்தன மாசம் யூஸ் பண்ணியிருக்கோம், பேலன்ஸ் எத்தன மாசம்ங்கிறத கால்குலேட் பண்ணணும். எனக்கு இன்னும் புரியலைங்க. ஒருத்தர் கேட்கிறாரு, ஹவ் டூ ரிவர்ஸ் த ரேட் இன் எனி ஃபார்ம் ஐடிசி 03 இன் ஃபார்ம் நேம் சொல்ட்டேனே. நீங்க ரெகுலரா இருந்து காம்போசிஷன் மாறுனீங்கன்னா என்ன ஃபார்ம் ஃபைல் பண்ணுவீங்க? எத்தன நாளைக்குள்ள ஃபைல் பண்ணுவீங்க? அதே மெத்தட் தான். புதுசா எந்த மெத்தடும் கிடையாது. எலவேட்டருக்கு அதே பழைய ரேட் தான். ஐடிசி எப்படி லாஸ் ஆகும்? டாக்ஸ் எப்படி லாஸ் ஆகும்? டாக்ஸ் நீங்க புராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல எழுதுறீங்களா? எப்படி அது லாஸ்ங்கிற கான்செப்ட்ல வரும்? டாக்ஸ் உங்களோட அமௌண்ட் கிடையாது. டாக்ஸ் கவர்ன்மென்ட்க்கு கட்ட வேண்டியது. கவர்ன்மென்ட்க்கு கட்டவே இல்லைன்னா, அத ரிவர்ஸ் பண்ணி தானே ஆகணும். எப்படி உங்களுக்கு லாஸ் ஆகும்?
எல்லாரும் இதே கேள்வி தான் கேட்குறீங்க. ஒரு பிசினஸ் பெர்சன் ஜிஎஸ்டில ரூ. 1 அவர் கையிலேருந்து கட்டுறதில்ல. அப்புறம் எப்படி லாஸ் ஆகும்? ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட், ஸ்டாக் ரிஜிஸ்டர் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. ஆமா. இதுக்கு முன்னாடி 8% நீங்க பை பண்ணீங்க. இப்ப எக்ஸம்ப்ட் ஆயிடுச்சு. ஸோ, அதனால என்ன லாஸ் உங்களுக்கு? ஒரு லாஸும் வராதே. 18 to 5% மாறுனா என்ன? நீங்க விக்கிற பொருளோட விலை அதே தானே. டாக்ஸ் எக்ஸ்ட்ரா நீங்க கலெக்ட் பண்ணி தானே கட்டப் போறீங்க. எப்படி லாஸ் வரும்? ரீஃபண்ட்லாம் எதுவும் கிடையாது. கலெக்ஷன் ரெட்யூஸ் ஆகுது. அப்ப கட்டுறதும் நீங்க கம்மியா தானே கட்டப் போறீங்க. நீங்க என்ன 18% 5% வாங்கி 18% கட்டப் போறீங்க? இல்ல. எவ்வளவு வாங்குறீங்களோ அவ்வளவு தானே கட்டப் போறீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு லாஸ் வரும்? எல்லாருமே இதே கேள்வி தான் கேட்குறீங்க. எந்த வகையிலயும் லாஸ் கிடையாது. சரி 18%ல பர்ச்சேஸ் பண்ணீங்க. அதனால என்ன? இல்ல சார். திருப்பி திருப்பி அதே தான் கேட்குறீங்க. இல்ல சார். கரெக்ட்டு. நீங்க டாக்ஸ கலெக்ட் பண்றீங்க, கட்டப் போறீங்க. அதுல உங்களுக்கு லாஸ் வர்றதுக்கு எந்த வகையிலயும் வாய்ப்பு இல்லையே! திரும்பவும் அதையே ஏன் கேட்குறீங்க? 18% வாங்குனா என்ன? 5% கட்டுனா என்ன? எந்த வகையிலயும் லாஸ் வராதுங்க. எக்ஸம்ப்ட் குட்ஸ்க்கு என்ன திரும்பவும் என்ன சொல்ல வரீங்கன்னா, அது உங்களுக்கு காஸ்ட்டோட ஆட் ஆயிக்கும். நீங்க மார்ஜின் வச்சு சேல் பண்ணுவீங்க. அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்களோ அதே தான். எக்ஸம்ப்ட் குட்ஸா மாறுனதுனால என்ன உங்களுக்கு ஒரு லாஸ் வரலான்னா, அதர் ஐடிசி எடுக்க முடியாது. சரிங்க. ஓல்டு ஸ்டாக் 18ஆவே இருக்கட்டும். இப்ப நீங்க ஐடிசி ரிவர்ஸ் பண்ணுவீங்களா? கரெக்ட்டா? இப்ப நீங்க ஒரு பொருள எவ்வளோ விக்கிறீங்க? எனக்கு ஒரு கணக்கு குடுங்க. இப்ப ஒரு பொருள எவ்வளவு வாங்குனீங்க? எவ்வளவு விக்கிறீங்க? அப்படிங்கிற ஒரு கணக்கு குடுங்க. ரேட் மாறுனா எவ்வளவு விப்பீங்க? அப்படிங்கிற கணக்கு குடுங்க. ரேட் ரெட்யூஸ் ஆனாலும் எந்த இதுவுமே கிடையாதுங்க. அத ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னே தெரியல. டாக்ஸ நீங்க உங்க கையில இருந்து கட்டுறீங்களா? பிசினஸ் பீப்பிள் மாரியே யோசிக்காதீங்க. எந்த பிசினஸ் பீப்பிளும் ரூ. ஜிஎஸ்டி கட்டுறதில்ல. யாரு? நம்ம தான் கட்டுறோம். நம்மனா கன்சியூமர் யாரோ அவங்க தான் கட்டுறாங்க. சோப்பு, சீப்பு வாங்குற நீங்க தான் பணம் கட்டுறீங்க. அத விக்கிறவங்க யாரும் பணம் கட்டுறதில்ல. திரும்பவும் அதே சொல்றீங்க. 18% வாங்குனா என்ன? 5% வித்தா என்ன? உங்களுக்கு என்ன லாஸ்? அந்த பெர்சன்டேஜ் நீங்க சொல்றீங்க இல்லையா? அது எதுவுமே உங்க பணம் கிடையாது. உங்க அக்கவுண்ட்க்குள்ளேயே வராதே. உங்கள எலக்ட்ரானிக் ஃபெர்டிலைசர் நில் ஆகுது ஓகே. ஏர் கண்டிஷனர் ஸ்டாக்ன்னு சொல்றீங்க. எதுக்காக ஏர் கண்டிஷனர் ஸ்டாக்குக்கு நீங்க ஐடிசி ரிவர்ஸ் பண்ணணும்? சார் கணேசமூர்த்தி சார் கேக்குதா? சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். பிரசன்டேஷன் ஓவரா? பிரசன்டேஷன் ஓவர் சார். நம்ம Q&A போயிடலாம். ஓகே. அப்ப நீங்க அந்த ஸ்கிரீன ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. கைஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா சாட்ல கேளுங்க. இல்லன்னா வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேளுங்க. அவங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் வந்து வெங்கடேஷ் சார். சொல்லுங்க சார். உங்களுக்கு ஏதாவது டவுட் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க? ஆமா சார். எனக்கு என்னன்னாக்கா, இப்ப 22nd ஜிஎஸ்டி எல்லாம் ரிவைஸ் ஆயிடுச்சு. எங்களுது வந்து சாஃப்ட்வேர்ல ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ், ஆர்கானிக் மெடிசன்ஸ்லாம் பண்ணோம். சாஃப்ட்வேர்ல அப்டேட் பண்ணணும்னாக்கா, இது ஆர்கானிக்கு எவ்வளோ ரேட்டு கம்மியா இருக்கு? ஆயுர்வேதிக்கு மெடிசனுக்கு எவ்வளோ கம்மியா இருக்குன்னு தெரியணும் சார். அப்பதான் சார் நான் சாஃப்ட்வேர்ல அப்டேட் பண்ண முடியும். இந்த ஃபைல அனுப்பிச்சு விடுறேன் சார். நீங்க ரெஃபர் பண்ணி பார்த்துக்கங்க. வேற எதுவும் ஆப்ஷன் கிடையாது. நீங்க காமனா ஒரு ஹெச்எஸ்என் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு குட்ஸுக்கும் தனித்தனியா ஹெச்எஸ்என் வரும். உங்க ப்ராடக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ரேட் ரிவைஸ் ஆயிருக்கான்னு சார் எல்லாத்துக்கும் ஒரே பாருங்க. ஹெச்எஸ்என் கோடு தான். ஆயுர்வேதிக்கு இதுக்கு எல்லாமே ஒரே ஹெச்எஸ்என் கோடு தான் சார். என்ன இது ஹெச்எஸ்என் வந்து சார்? நானும் நோட்டிபிகேஷன் பார்த்தேன். ஆர்கானிக்கு அவங்க சொல்லவே இல்ல. ஆயுர்வேதிக்கு 12%லேருந்து 5%ன்னாங்க. இது நான் வந்து சாஃப்ட்வேர் கிட்ட சொன்னா தானே எனக்கு வந்து நான் கால்குலேஷன் பண்ண முடியும். சார் யாரு சொன்னா? இங்க பிரஸ் ரிலீஸ்ல இருக்கா? நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அதுலயும் செக் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க மாத்த முடியாது. சரி சார். இன்னொன்னு ம். இன்சூரன்ஸ் செக்டர். ம். இப்ப இன்சூரன்ஸ் நான் வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன். பிரீமியம் 3 வருஷத்துக்கு சேர்த்து பிரீமியம் பே பண்ணிட்டேன். ஏப்ரல் பண்ணதுல மாசத்துக்கே நான் முடிஞ்சது திருப்பி வராது சார். நீங்க உங்க கேள்வி எனக்கு புரிஞ்சிருச்சு. ம். டைம் ஆஃப் எனக்கு சப்ளை ரீஃபண்ட் அது எப்படி அவங்க லாஸ் டாக்ஸ் தான் சார் கலெக்ட் எனக்கு. பண்ணாங்க? 6 ஓகே. மாசம் நான் பிரீமியம் முன்னாடியே பே பண்ணிட்டேனே. அப்ப எனக்கு லாஸ் தானே இது. இப்ப எனக்கு ஆமா, ரீஃபண்ட் ஆமா. கிடைக்காதே.
ஆமா. கிடைக்காது. அதான் நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ. இல்ல அது ஒண்ணும் பண்ண சரி. முடியாது சார். ஏன்னா வந்து முடிஞ்சு போனது கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் போயிடுச்சு. அத யார் திருப்பி குடுப்பா உங்களுக்கு? இப்போ வந்து வொர்க்கிங் பண்ணணும்னாக்கா 22ஆம் தேதி வரையும் தனி டாக்ஸ் வொர்க்கும் பண்ணணும். 22ஆம் தேதிக்கு அப்புறம் தனி டாக்ஸ் வொர்க் அவுட் பண்ணணும் இல்லையா? எக்ஸல்ல மெயின்டெயின் பண்ணி பண்ணணுமா? அது எப்படி? ஜஸ்ட் வி சார் ஹேவ் டு சார் ஒண்ணும் பண்ண வேணாம் சார். பில்லுல கரெக்ட்டான டாக்ஸ போடுங்க. அவ்வளவுதான். அன்னைக்கு ரேட்டுக்கு என்ன டாக்ஸ்? அத டிக்ளேர் பண்ணுங்க. என்ன வொர்க்கிங்ஸ் போட போறீங்க நீங்க? ஜஸ்ட் மந்த்லி வந்து இப்போ 12%, 18% தனித்தனியா எக்ஸல்ல மெயின்டெயின் பண்ண வேணாமா? நான் ரேட்டு நான் கரெக்ட்டா தான் போடுவேன். இல்ல இப்போ நீங்க நான் எப்படி ஜிஎஸ்டிக்கு எப்படி நான் அக்கவுண்ட்ஸ் கிளைம் பண்றேன் சார். ஜிஎஸ்டிக்கு நான் பண்ணணும்னாக்கா பெர்சன்டேஜ் வைஸ் நான் போட்டு அவங்களுக்கு வொர்க்கிங் குடுக்கணும். இல்ல கரெக்ட் சார். இதுக்கு முன்னாடி அதானே பண்ணீங்க. இப்பவும் அதே தான் பண்ண போறீங்க. என்ன சில ஐட்டம் மாறி இருக்கு. அவ்வளவுதானே. எதுவும் சேஞ்சஸ் வொர்க்கிங்ஸ்ல ஒண்ணும் பெருசா சேஞ்சஸ் வராதே. அதிகபட்சம் என்ன வரும்? ஹெச்எஸ்என் வந்து இனிமே 2 ஐட்டம் குடுப்பீங்க. ஓகே. ஆமா. இந்த மாசம் மட்டும் 2 ஐட்டம் குடுப்பீங்க. 12 இருந்து ஆமா சார். 15ஆ மாறி இருக்குன்னா, அந்த பாதி நாளைக்கு 12 ஒரு செட்டு, 5 ஒரு செட்டு குடுப்பீங்க. அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே. தேங்க் யூ மத்தபடி சார். நீங்க ஜிஎஸ்டிஆர் 1ல தேங்க் யூ. எதுவும் வேற எதுவும் சேஞ்சஸ் வராது. ஓகே சார். ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகே கைஸ். வேற யாருக்காவது டவுட் இருக்கா? அகைன் வந்து அந்த ஒரு டவுட்ட தான் கேட்டுட்டு இருக்காங்க. டாக்ஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சு, லாஸ் ஆகுது அப்படிங்கிறது தான். அது வேற யாராவது மைக் யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சார் அன்மியூட் பண்ணுவாரு. எப்படி லாஸ்ன்னு சொல்லுங்க. நம்ம அத டிஸ்கஸ் பண்ணலாம். மெஷினரி ஜாப் இருக்கு 18%ங்க இனிமேல். அதே மாரி ரெட் பிரிக்ஸ் வந்து 20,00,000 தான் லிமிட். செங்கலுக்குலாம் 20,00,000 தான் லிமிட். ஐடிசி கிளைம் பண்ணணும்னா நீங்க 12% டாக்ஸ் கலெக்ட் பண்ணணும். 6%னா நீங்க வந்து கிளைம் பண்ண முடியாது. சார் அகைன் நான் ரிப்பீட் பண்றேன். விஎன் செல்வகுமார் சார் தான் நினைக்கிறேன். விஎன் செல்ன்னு இருக்கு. 18% நீங்க பே பண்ணீங்க. அத கிளைம் பண்ணிட்டீங்கல்ல ஐடிசி அப்புறம் எப்படி உங்களுக்கு லாஸ் ஆகும்? நீங்க இப்ப 5% கலெக்ட் பண்ணீங்கன்னா, அது 5% தானே கவர்மெண்ட்க்கு கட்டுவீங்க. அப்புறம் எப்படி லாஸ் ஆகும்? லாஸ் எப்படி வரும்? எல்லாருமே அதே கேள்வி தான் கேட்கிறீங்க. கலெக்ட் பண்ணீங்க, கவர்மெண்ட்க்கு கட்டுறீங்க. அதுல எப்படி 1% ரூ. 1 கூட உங்களுக்கு லாஸ் வராதுல்ல. எப்படி லாஸ் வரும்? லாஸ் வர வாய்ப்பே கிடையாது. எந்த ரிவிஷனும் இல்லைன்னா, நீங்க தாராளமா கரண்ட் ரேட் ஹலோ. என்னவோ அத தான் பண்ண போறீங்க. சொல்லுங்க. சார் இப்ப 18% இன்புட் எடுத்திருக்காங்கல்ல, ஓகே. அது வந்து பாத்தீங்கன்னா 0% மாறிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல, அது ஆமா. ஐடிசி ரிவர்சல் பண்றாங்கன்னா அந்த ஐடிசி ரிவர்சலுக்கு வந்து லாஸ் தாங்கிற மாதிரி கேக்குறாங்க சார் எல்லாருமே. இல்ல அதுதான் எப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுங்க. ஒரு பொருள நீங்க இந்த ரேட்டுக்கு வாங்குறீங்க. அத 18% பர்ச்சேஸ் பண்றாங்க சார். அது எக்ஸம்ப்டட் சேலா மாறுது. அப்ப எவ்வளவு விப்பீங்க? அப்ப 18% டாக்ஸபிள் வேல்யூக்கு தான் அவங்க சேல் பண்ண போறாங்க. 1 லாக் பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா 18% டாக்ஸ் 18,000 ரூபாய் வந்துருது. 1,18,000 உங்க காஸ்ட். ஆமாங்க சார். அப்ப சேல் பண்ணும்போது டாக்ஸபிள் வேல்யூக்கு தான் 1 லாக் தான் சேல் பண்ணுவாங்க. அப்படி யாரும் சேல் பண்ண மாட்டாங்க. எப்படி சேல் பண்ணுவாங்க? அதான் அந்த கொஸ்டின் தான் அவங்க கேக்குறாங்க எல்லாருமே. இல்ல அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போ உங்களோட காஸ்ட் எவ்வளவு? 1,18,000. நீங்க அத மார்ஜினா வச்சு லாபத்துக்கு வித்துக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி பண்ணாதாங்க சார். அப்படிதான் பண்ணணும். வேற வழி இல்ல. சரிங்க சார். அது தவறு கிடையாது. ஓகேங்க சார். ஓகே கைஸ். தேங்க் யூ. ஸோ வேற யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்னா சாட்ல சி போடுங்க. க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க் யூ. சார் கணேசமூர்த்தி சார். சொல்லுங்க. தேங்க் யூ சார். தேங்க் யூ ஃபார் மோர் கிளாரிஃபிகேஷன். நிறைய பேருக்கு இப்பயுமே அந்த டவுட் தான் கேட்டுட்டு இருக்காங்க. பட் ஸோ உங்க கிளாரிஃபிகேஷனுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன நடந்திருக்கு, புதுசா ஒண்ணு வந்திருக்கு. உங்களுக்கு அது பத்தின ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ ஆல். தேங்க் யூ.